நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் தகப்பனே, அருமையான இந்த இரவு நேரத்துல ஆவியானவரே உங்கள நோக்கி துதிக்கவும், உங்கள நோக்கி ஆராதிக்கவும், உங்களுடைய கண்கள்ல எங்களுக்கு ஒரு பெரிய கிருபையும், இரக்கத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தின் நன்றியும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அடியாளுடைய எல்லா பாவ குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், மேட்டிமையான இருதயங்கள், கர்வமான சிந்தனைகள், பொல்லாங்கன் கொண்டு வருகிறதான பொல்லாத ஆவியினுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன ஒப்புரவாகி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. பாவத்தோடு கூட செய்கிற ஜெபத்துக்கு என் தேவன் நீங்க பதில கொடுக்க மாட்டீங்கப்பா. பாவ அறிக்கை செய்தால் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தின் நன்றியும் ஏறெடுக்கிறோம். அருமையான சகோதரரையும் வந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகளையும், வயதானவர்களையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்க அத்தனை பேரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி என் தேவன் அற்புதமான மன்னாவை நீர் கொடுக்க போகிறீர். பரலோக மன்னாவை நாங்கள் சாப்பிட போகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு மோசேக்கு கற்பலகையில எப்படி உங்களுடைய விரல்களால நீர் எழுதினீரோ அது போல எங்களுடைய இருதய பலகையில நீரே சர்வ வல்லமையான தேவன், நீரே உலக ரட்சகர், நீர் மாத்திரமே உண்மையுள்ள கடவுள் என்பதை அநேகருக்கு சொல்லவும் ஆண்டவர் நீர் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நாவுகள்ல வந்து தங்கி என்னை அபிஷேகித்திருக்கிறீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரத்தின் நன்றியும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனத்தினால எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய நலமான சமூகத்துல வைக்கிறோம். ஜெபிக்க மறந்த காரியங்களுக்காக கூட ஆவியானவரே ஒரு வீசம் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு மன்றாடி வாக்கு கடங்கா பெரும் மூச்சுகளோடு எங்களுக்காக நீங்க பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. அதற்காகவும் உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தின் நன்றியும் ஏறெடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ராஜரீகம் உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் உலக ரட்சகரும் எங்களுடைய மூத்த சகோதரரும் எங்களுக்கு எல்லாமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோகத்தின் தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஆக்சுவலா ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவள். இதை வந்து ஒரு பெருமைக்காக நான் சொல்லல. நான் வந்து ஒரு இந்த ஐயங்கார்னு சொல்லுவாங்க, ஐயர் ஐயங்கார் 2 பிரிவு. அதுல ஐயங்கார்ல 2 பிரிவு உண்டு, செங்கல் ஐயங்கார், வடகல் ஐயங்கார்னு. அதுல நாங்க செங்கல் ஐயங்காரை சார்ந்தவர்கள். நாங்க வந்து அந்த பெருமாளை மாத்திரமே வழிபடக்கூடியவர்களா இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில ஆண்டவர் வந்து என்ன பிறக்க வைத்தார். என்னுடைய தகப்பன் வந்து ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில ரிஜிஸ்டாரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எங்க வீட்டுல 3 பொன் பசங்க. அதுல 2 அக்கா, நான் தான் கடைசி. 2 அக்கா பிறக்கிறச்சேயே வந்து ஐயோ 2 எங்களுதுல எல்லாம் வந்து என்ன வழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பிறந்தா வைரத்தோடு வைர மூக்குத்தி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் கல்யாணத்தப்ப. ஸோ அப்ப எங்க அப்பா வந்து 3ஆவதா பொண்ணு பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாராம். டெலிவரிக்கு எங்க அம்மா போறச்சே 3ஆவதும் பொண்ணா இருந்த உடனே எங்க அப்பா ஒரு 3 நாள் வந்து என்னை பார்க்கவே இல்லை. ஐயோ பையன் பிறக்கும்னு நினைச்சோம், கடைசியில பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வேதனை. அந்த மாதிரி எங்க அம்மாவினுடைய வயிற்றுல இருக்கிறச்சேயே எங்க அம்மா வந்து நிறைய மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. எதுக்கு இது 3ஆவது குழந்தையும் பொண்ணா பிறந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால வேண்டாம் இதை அபார்ஷன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்காங்க. ஆனா மருந்தெல்லாம் சாப்பிட்டும் நான் சாகாம அந்த நல்ல கொழு கொழுன்னு வந்து பிறந்தேனா. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மருந்தெல்லாம் முழுங்கிட்டு வந்து நல்லா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்த என்ன வந்து எங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து யாருன்னே எனக்கு தெரியாது. வந்து யாரோ ஒரு ஃபாரின் கடவுள், அவர் வந்து சிலுவையில மரித்திருக்கிறார் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். யாராவது கிறிஸ்டியன்ஸ் வந்தாலே எங்க வீட்டுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க எல்லாரும் நல்லா மெக்மரிசம் பண்ணுவாங்க. ஸோ உன்னை வந்து மெக்மரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீ என்ன பண்ணாத, எங்களுக்கு எங்க கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி இருக்கிறச்சே வந்து எங்க அம்மாவுக்கும் எனக்கும் வந்து ஜாதகப்படி ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறந்த உடனேயே எங்க அம்மாவோட அம்மாட்ட, திருக்கண்ணபுரம்னு ஊரு, அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா இன்னைக்கு வரைக்கும் அம்மாவோட அண்ணா பட்டாச்சாரியாரா இருக்கிறார். சௌரிராஜ பெருமாள் கோயில்ல ஸ்லோகங்களை சொல்லக்கூடிய ஒரு பட்டாச்சாரியாரா அவர் வந்து அங்க இருக்கிறார். அங்க எங்க அம்மாவோட அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க, இந்த குழந்தைய வளங்க, ஏன்னா ஜாதகப்படி எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பிரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனாலையும், பிளஸ் என்னோட 2 அக்காக்களுமே 2 வயசு தான் என்னோட பெரியவங்க. அதனால அவங்களெல்லாம் பாத்துக்கிறதும் அம்மாவுக்கு தனிமையா கஷ்டமா இருக்குன்றதுனால என்னை விட்டுட்டாங்க. ஸோ பாட்டி தான் என்னை வந்து 3 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க.
அந்த ஊர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரஹாரமா இருக்கும். நடுவுல வந்து ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துல வந்து ஒரு 18 அடி ஆழம். அ அந்த கொ நான் எங்க வீடு வந்து 2 சைடும் கதவு உண்டு. முன்புறமும் உண்டு, பின்புறமும் உண்டு, கொல்ல வாசலும் உண்டு, மெயின் வாசலும் உண்டு. இப்படி விளையாடிட்டே இருக்கிறச்சு நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த குளத்துல போய் இறங்கிட்டேன். 3 வயசு குழந்தை குளத்துல போய் இறங்கிட்ட உடனே எங்க பாட்டி என்னை தேடி இருக்காங்க. எங்கேயுமே இல்லையே! ஒரு வேளை இந்த குளத்துல கிளத்துல இறங்கிட்டாளான்னு பார்க்கலான்னு பார்க்கறச்சு, என்னோட முடி மட்டும் மேல அப்படி மிதந்துதான். உடனே எங்க அம்மா என்ன பண்ணினாங்க, எங்க பாட்டி அந்த முடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து என்னைய வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்ப 2வது தடவையும் கர்த்தர் வந்து என்ன காப்பாற்றினார். 3வது சாட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வந்து நான் படிச்சது எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட் ஸ்கூலு. 3 பொண்ணுங்க இருக்கிறதுனால 3வதா என்ன கொண்டு போய் ஒரு பிராமண ஸ்கூல்ல தான் என்ன சேர்த்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோகங்கள், மியூசிக் இந்த மாதிரியே தான் நான் வந்து வளர்ந்தேன். ஸோ எனக்கு ஜீசஸ பத்தி அப்பமும் ஒண்ணுமே தெரியாது. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. என் பையன் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் இருப்பான். அப்ப வந்து மேல் வீட்ல இருந்த ஆன்டி, செல்வி ஆன்டின்னு அவங்களுக்கு பேரு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரி அடிக்கடி என் பையன வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் இந்த மாதிரி அ அ சர்ச்சுக்கு கூட்டு போய் அவன்ட்ட நெறைய அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு. அவன் நைட் வந்து என்ன செய்வான்னா, என்கிட்ட வந்து, "அம்மா மோசேன்னு ஒருத்தர் இருந்தாராம். தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தாராம்" அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அப்ப நான் சொல்லுவேன், "அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுப்பா. ராமாயண, மகாபாரத கதைய தான் நம்ம வந்து பேசணும். நீ என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவன திட்டுவேன். இப்ப அந்த ஆன்டி எப்பொழுதுமே என்ன வந்து பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆர்த்தி ஒரு தடவ சர்ச்சுக்கு வாயேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவ சர்ச்சுக்கு வாயேன்னுவாங்க." இவங்க வந்தாலே நான் பின்னாடி சைடா ஓட ஆரம்பிப்பேன். அப்ப ஒரு நாள் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்க வயசுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு போனேன். அப்ப எனக்குள்ள நெறைய தேடல்கள் வந்து இருந்தது. சான்ஸ்கிரிட்ல வந்து ரிக், யஜுர், சாமா இந்த 3 வேதங்கள். அப்புறமா தான் அதர்வண வேதத்த வந்து சேர்த்தாங்க. அந்த ரிக், யஜுர், சாம வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜாபதி ஆகிய கடவுள், பிரம்மா அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் தான் இருக்கும். பிரம்மான்னொன்னு அவங்க வழிபடுகிற அந்த 4 தலைகளை உடைய பிரம்மன பத்தி இருக்காது. கிரியேட்டர்ன்னு இருக்கும். பிரம்மன் அப்படின்னா கிரியேட்டர் அது மட்டும் தான் இருக்கும். நான் எங்க அம்மாட்ட வந்து கேட்பேன். அம்மா நீ சொல்ற எந்த கடவுளுடைய பேருமே அதுல இல்லையேம்மா. பிரஜாபதின்னு தானம்மா இருக்கு. பிரஜாபதினா யாரும்மான்னு கேட்பேன். உடனே எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, "உனக்கு சான்ஸ்கிரிட் சொல்லிக் குடுத்ததே தப்பா போச்சு. நீ என்ன கேள்விக்கு மேல என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. எங்க பாட்டி, எங்க தாத்தா, எங்க அப்பா, அம்மா என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ அத நான் சொல்றேன். நீ வந்து அத மட்டுமே ஃபாலோ பண்ணுன்னு" சொல்லி என்ன திட்டுவாங்க. ஸோ எனக்குள்ள ஒரு தேடல் இருந்தது. ஆனாலும் வந்து நான் வந்து பிள்ளையார் கோயிலையும், ஆஞ்சநேயர் கோயிலையும் 108 தடவ சுத்துற ஆளு. 1 தடவ, 2 தடவலாம் இல்ல. அதுல கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்கென தெரிந்து கொள்ளுவார்ன்ற வசனம் வந்து எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா, அந்த பிள்ளையார் கோயிலையும், ஆஞ்சநேயர் கோயிலையும் அப்படி சுத்துவேன். அப்ப இந்த மாரி இருந்துட்டு இருக்கிற காலத்துல இந்த ஆன்டி வந்து என்ன அந்த சர்ச்சுக்கு கூட்டு போறச்சே, என் கூட நான் அந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்கிறேன். அப்ப அந்த பாஸ்டர் வந்து யோவான் 1:1 அப்படின்ற அந்த அதிகாரத்த எடுத்து வாசிக்கிறார். "ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அது தேவனாக இருந்தது." அப்படின்ற அந்த வார்த்தை வந்து என்ன டச் பண்ணிச்சு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருகதாரண்ய உபநிஷத்துலயும், அ இதுலயும் இருக்கு. பிரம்மோவித் உபநிஷத்துலயும் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு நான் சான்ஸ்கிரிட்ல சொல்லிட்டு, உங்களுக்கு அதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். வாக்கியோவை பிரம்மம். வாக்கியோவை பிரம்மம்னா வார்த்தையே கடவுள். சப்தோவை பிரம்மம் அப்படின்னா வார்த்தையே அழியாத கடவுள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்கடா இது பிரம்மோவித் உபநிஷத்துலயும், பிரகதாரண்ய உபநிஷத்துலயும் வார்த்தோவை பிரம்மம், சப்தோவை பிரம்மம்னு இருக்கே. அந்த வார்த்தைய வந்து இவர் சொல்றாரே, தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார் அப்படின்னு சொல்றச்சு எனக்கு வந்து அந்த வார்த்தை வந்து ரொம்ப கிரியை செய்தது. அப்ப நான் அந்த பாஸ்டர் கிட்ட வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து பைபிள வந்து எனக்கு நல்லா சொல்லிக் குடுங்க. எனக்கு ஒரு ஆட்டிட்யூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ இல்ல மத்தவங்கள யார் சொன்னாலும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். விரலை விட்டாலே ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன தோமாவை போல, எனக்கு எல்லாத்தையுமே வந்து ப்ரூஃபோட சொன்னா மட்டும் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். அந்த மாரியான ஒரு ஆள். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி, தேடி, அது உண்மதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்ப இந்த வார்த்தை என்ன டச் பண்ணோனே நான் அந்த பாஸ்டர்ட்ட கேட்டேன், "எனக்கு கொஞ்சம் பைபிள் சொல்லி தரீங்களா? ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தை பிரம்மோவித் உபநிஷத்துலயும், பிரகதாரண்ய உபநிஷத்துலயும் இருக்கே. நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது சிஸ்டர். இந்த பைபிள் வசனம் மட்டும் தான் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அது தேவனாக இருந்ததுன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும்" அப்படின்னாரு. சரி பாஸ்டர் எனக்கு நீங்க சொல்லிக் குடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா 1 வீக்லயே வந்து நான் அவர்கிட்ட டெய்லி போக ஆரம்பிச்சு, சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொன்ன ஆளு, டெய்லி ஆன்டி வாங்க நம்ம சர்ச்சுக்கு போலாம். நம்ம வசனம் கேட்டுட்டு வரலாம்ன்னு சொல்லி அவங்கள புடிச்சு இழுத்துட்டு போயி, நான் வந்து 1 வீக்ல ஞானஸ்தானம் எடுத்தேன். எனக்கு நீங்க குடுங்க, ஞானஸ்தானம் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த ஞானஸ்தான வசனத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே வீட்டுல செம்ம பிரச்சனை. எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப பேசிக்கா, எங்க அப்பா அம்மா 2 பேருமே வெரி லவபிள் பர்சன். ஆனா இந்த விஷயத்துல வந்து யாராவது பைபிள் தூக்கிட்டு வந்தா கூட தயவு செய்து போயிடுங்க, உங்களை ஹர்ட் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லல, எங்க பெருமாள் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்த்தோடாக்ஸ், ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே வந்து சேர்க்க மாட்டாங்க. அது வந்து ஒரு நான்வெஜ் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அப்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க. நீ யாரை கேட்டு என்னுடைய நாலேஜ் இல்லாம நீ எப்படி போய் ஞானஸ்தானம் எல்லாம் எடுப்ப அப்படின்னு சொல்லி. ஆனா என் ஹஸ்பண்ட், என் பையன் அதெல்லாம் வந்து யாருமே எதுவும் சொல்லலை. எங்க அம்மா அப்பா கூட ஒன்றும் சொல்லலை. அம்மா அக்காங்களுக்குலாம் ரொம்ப கோவம் வந்து என்னை திட்டினாங்க. அப்ப நான் வந்துட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளா என்னுடைய தேடலுக்கு வந்து பதில் வந்து எனக்கு பைபிள்ல தான் கிடைச்சது. எனக்கு எடுத்துக்கணும்னு எனக்கு தோணிச்சு, நான் அதனால எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பெரிய உலகமகா குத்தம் மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்களே, என்னென்னோ ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரி இவங்க யோசிக்கிறாங்களே, சொந்த வீட்டிலேயே நான் வெறுக்கப்படுறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். அப்ப என் கூட ஆண்டவர் பேசினார். என் நிமித்தமா நீ வீட்டையாவது மகனையாவது மகளையாவது என் நிமித்தமா நீ இழந்தனா உனக்கு நான் 100 தனியா தரேன். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஆண்டவர் தான் உண்மையான உலக ரட்சகர். எல்லா வேதங்களும் அவரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத தைரியமா எல்லா இடத்துலயும் நிக்க வச்சு பிரசங்கிக்கிறேன். அநேக சகோதர சகோதரிகளை உங்களை போல தேவன் எனக்கு நிறைய சகோதர சகோதரிகள் எனக்காகவும் ஊழியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்க ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்படி என்னோட வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறச்சே வந்து இந்த ஆண்டவரை பத்தி நம்ம வந்து நிச்சயமா சொல்லணும் உலகத்துக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப நான் சொல்ல போற அத்தனை விஷயங்களும் நீங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நமக்கெல்லாம் இலவசமா ரட்சிப்பை வந்து தேவன் கொடுத்தார். நம்மள வந்து ஈஸியா வந்து பேர் சொல்லி தாயினுடைய நிறைய பேர் கிறிஸ்தவர்களா பிறந்து நீங்க இங்க உட்கார்ந்துருப்பீங்க. நிறைய பேர் வேற வேற வேற்று மதங்கள்ல இருந்து வேற யார் மூலமா, இப்ப எனக்கு ஒரு ஆன்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு ஆன்டியோ ஒரு அங்கிளோ சொல்லி நீங்க கண்டிப்பா வந்திருப்பீங்க. ஆனா நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம அதுக்கெல்லாம் தகுதியானவங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. தகுதி இல்லாம அவர் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த கிருபை. சோ இந்த ஆண்டவர் உலக ரட்சகரம். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டுல எழுதப்படுற காலத்திலேயே இந்து மத வேதங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிதான் பிறப்பார், அவர் மூலமா தான் ரட்சிப்பு இருக்கு, அவர் தான் உலக ரட்சகர்னு சொல்லி அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு எனக்கு இப்படி போயிட்டே இருக்கிறது. திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மா கொஞ்ச நாள் என் கூட பேசாம இருந்தாங்க. நான் கிறிஸ்டியனா மாறினேன் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக பேசாம இருந்தாங்க. அப்ப வந்து நான் திருப்பி இந்து மதத்துக்கு வந்துருவணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நப்பாசை. அப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்பா வந்து செயின் ஸ்மோக்கர். அவருக்கு வந்து 40% தான் வந்து லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. பிளஸ் வந்து அவருக்கு வந்து என்ன இருந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவரை வந்து மலர் ஹாஸ்பிட்டல்ல, அடையாறுல இருக்கிற மலர் ஹாஸ்பிட்டல்ல அவரை அட்மிட் பண்ணாங்க. அப்ப எங்க 2வது அக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நீ வந்து ஐசியூல அப்பா இருக்காங்க, நீ வந்து ஒரு தடவையாவது அப்பாவை வந்து பாத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா திட்டுவாளே அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்ல அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ வந்து பாத்துட்டு போ அப்படின்னாங்க. அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் போறச்சே எங்க அம்மா மட்டும்தான் உட்கார்ந்துருந்தாங்க. 2 அக்காவுக்கும் ஆவியானவர் வந்து வேலை கொடுத்து அவங்கவங்க வீட்டு காரியத்துக்காக அனுப்பி வச்சுட்டாரு. ஸோ எங்க அம்மா மட்டும் தனியா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த அன்பு நிறைந்த ஆண்டவர், ஏன்னா எனக்கு அவர் உயிரை கொடுத்திருக்காரு. நான் இப்போ ஒரு சாட்சியா சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு புக்கே எழுதலாம், அவ்வளவு சாட்சிகள். சோ எனக்கு இந்த உயிரை கொடுத்த ஆண்டவரை பத்தி ஒரு நாள் ஒருத்தருக்காக சொல்லிடணும். இல்லைன்னா செவுத்துக்கிட்டேயாவது போய் சொல்லிட்டு வந்துருவேன், ஏசுதான் உண்மையான கடவுள். அந்த மாதிரி எனக்கு வந்து அவர் மேல ஒரு பிரேக். ஸோ அப்ப எங்க அம்மா தனியா மாட்டினாங்க. ஸோ எங்க அம்மாட்ட எப்படியாவது நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த நேரத்திலேயாவது இந்த அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஆவியானவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு அவங்க பக்கத்துல உட்காந்து என்னை இப்படி பார்த்தாங்க, இப்படி திரும்பிக்கிட்டாங்க. என்னை இப்படி பார்த்தாங்க, இப்படி திரும்பிக்கிட்டாங்க. ஏலியன் மாதிரி என்னை பாக்குறாங்க. ஏன்னா நான் கிறிஸ்டியனா மாறிட்டேனா, நெத்தியில எல்லாம் பொட்டு எல்லாம் இல்லையா, அதனால அவங்களுக்கு கோவம். அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பிபி வந்து அப்பாவுக்கு ஷூட் ஆயிருக்கு, லங்ஸும் ரொம்ப கம்மியா ஃபங்க்ஷன் ஆறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க, நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். சொன்ன டாக்டர் கிறிஸ்டியன், அந்த ஹாஸ்பிட்டல் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். அங்க இருந்த நர்ஸுங்களுடைய பேட்ச் எல்லாம் பாக்குறேன், அவங்க பேரெல்லாம் கிறிஸ்டியன். பண்ணிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சரி எங்க அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்க அப்படின்ட்டு. என்கிட்ட எதுவுமே பேசல. அவங்க கோவத்துல ரொம்ப வைராக்கியம்.
கோவத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. சரி எப்பேற்பட்ட வைராக்கியத்தை ஆண்டவர் கரைப்பார்ன்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து பைபிளை வாசிச்சுட்டே இருக்கிறது என் கூட ஆண்டவர் பேசினார். எசேக்கியேல் ராஜாக்கு நான் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறேன். அது போல உங்க அப்பாவுக்கு நான் 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. நான் போய் எங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா பரிசுத்த ஆவியானவர் வந்து என்கிட்ட பேசியிருக்கிறார், 15 ஆண்டுகளை வந்து அப்பாவுக்கு வந்து கூட்டி கொடுத்திருக்கிறார், ஏஞ்சியோலே அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். என்னை இப்படி பார்த்தாங்க, என்னடா இவ புதுசா ஏதோ பரிசுத்த ஆவியானவர்லாம் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு தெரியாது. அவங்க அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எல்லாமே வேற. ஸோ அவங்க வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மணி இருக்கும் எங்க அம்மா உடைஞ்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்ப நான் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய், அழாதம்மா, ஒண்ணுமே ஆகாது அப்பாக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படிங்கிறதே தான் அப்ப அவங்க வந்து உடைஞ்சு பேசினாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அப்பா எப்படியாவது பொழைச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே 4 மணி ஆயிடுச்சு. அப்ப அப்பாவ தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் வெறும் ஏஞ்சியோலே அப்பாவுக்கு வந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்பாவுக்கு சுகம் கிடைச்ச உடனே அம்மா வந்து அம்மாட்ட போய் நான் சொல்றேன், பாருமா, ஆண்டவர் சொன்னார் இல்ல, கண்டிப்பா சுகம் கொடுத்துருவாருன்னு. நீ என்னம்மா இப்படி இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி என்னம்மா முழிச்சுட்டே நிக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பா எங்க அம்மா வந்து என்னை பார்த்து சிரிச்சாங்க, வேற எதுவுமே சொல்லல. 2 அக்கா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் திருப்பதி பெருமாளுக்கு வந்து வேண்டிண்டேன், இந்த தாலியை கொண்டு வந்து உண்டியல்ல போடுறேன்னு நான் வேண்டிண்டேன், கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே வரேன் பகவானே, என் ஆம்பளை எனக்கு வந்து உயிரை கொடுத்துருமோன்னு சொல்லி நான் வேண்டிண்டேன், அதான் என் ஹஸ்பண்ட் வந்து உங்க அப்பா வந்து பொழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க அக்காங்க 2 பேர்கிட்ட சொல்றச்சு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரே, நைட்டு ஃபுல்லா நான் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாவது அந்த இருதயம் கரையக்கூடாதா, இவ்வளோ கடினப்பட்டு போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்பையிலேருந்து அவங்க வந்து எங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. நல்லா வந்து சொல்லுவாங்க. அப்பப்ப வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, ஒரு பிறவியிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட இந்த மாதிரி இவ்வளவு தீவிரமா வந்து ஓட மாட்டாங்க, நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிய, எல்லா இடத்துலயும் போய் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன சொல்லுவாங்க. ஆனாலும் நான் வந்து காதுல வாங்கிக்க மாட்டேன். இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கிறச்சே வந்து எனக்கு இந்த ஆண்டவருக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு தான் இந்த வேதங்கள் எல்லாம் வந்து ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்கிற அந்த சத்தியத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். இன்னொரு சாட்சியும் இருக்கு. நடுவுல நான் என்னோட சாட்சியை சொல்றேன். ஏன்னா செய்தி வந்து ரொம்ப முக்கியம். என்னோட சாட்சியோட ஆண்டவருடைய சாட்சி நீங்க இதை நம்ம வந்து தெரிந்து கொள்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால ஸ்லோகங்களுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஒவ்வொரு கோயில்லையும் அந்த பட்டாச்சாரியரோ அர்ச்சகரோ சொல்ற ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களுக்குள்ள மறைந்திருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. என்ன, யார் யாரு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, தேவனுடைய குமாரனே உம்மை அர்ச்சிக்கிறேன்னு அர்த்தமா. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. கன்னியின் இடத்துல நான் நல்லாவே உங்களுக்கு சொல்றேன், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இது 3 தான் ஃபர்ஸ்ட் வேதங்கள். அதுக்கப்புறமா தான் அதர்வண வேதத்தை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ரிக்வேதம் அப்படிங்கிறது பலியை பற்றி சொல்லப்படுகிறது. சாமவேதம் அப்படிங்கிறது வந்து துதி பாடல்கள், பாடல்கள் மூலமா சொல்லப்பட்டது. யஜுர்வேதம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்லோகங்கள், சூத்திரங்கள் இதெல்லாம் மறைந்திருக்கிறது தான் யஜுர்வேதம். அதர்வண வேதம் அப்படிங்கிறது வந்து 2 இருக்கு. ஒன்னு பிளாக் அதர்வண வேதா, இன்னொன்னு ஒயிட் அதர்வண வேதா. இந்த பிளாக் அதர்வண வேதால எப்படி வந்து இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க, எப்படி வந்து செம்ப வந்து தங்கமா மாற்றுறது, இந்த மாதிரி இந்த அக்கல்ட் கல்ச்சர் எல்லாம் வந்து அந்த பிளாக் அதர்வண வேதாலையும், ஒயிட் அதர்வண வேதால சில சில ஸ்லோகங்கள், அதாவது பாம்பு கடித்தா எப்படி அதுக்கு மருந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அதர்வண வேதா. ரொம்ப காலங்களாவே வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதாவை ரிக்கேஜூர் சாமாவோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 4 வேதங்களா அதை ஒத்துக்கிட்டு ரிக்கேஜூர் சாம அதர்வண வேதம் அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த ரிக்கேஜூர் சாம அதர்வண வேதத்துக்குள்ள நிறைய உபனிஷங்கள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரம்ம சூத்திரங்கள், ஸ்லோகங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல ஸ்லோகங்கள் அப்படின்னு அவங்க எழுதின அந்த ஸ்லோகங்கள்ல எல்லாத்துலயுமே, நான் சொல்ல போற அத்தனை ஸ்லோகங்கள்லயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பொருந்துதே தவிர்த்து அவங்க சொல்ற ராமருக்கோ கிருஷ்ணருக்கோ விஷ்ணுக்கோ யாருக்குமே பொருந்தாது. இதை நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக அப்படின்னாக்க தேவனுடைய குமாரனே.
தேவனுடைய குமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவே, உம்மை அர்ச்சிக்கிறேன். ஓம் கன்னி சுத்தாய நமக. கன்னி சுத்தாய நமக அப்படிங்கிறத கன்னியினிடத்தில் பரிசுத்தராய் பிறந்தவரே, பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவரே. கன்னியினிடத்துல பரிசுத்தராய் பிறந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ராமருடைய அம்மா இருந்தாங்க. ராமரோட அம்மா கௌசல்யா மூலமா தான் ராமர் வந்து பிறக்கிறார். தசரத மகா சக்கரவர்த்தி தான் ராமருடைய அப்பா. சோ இந்த ஸ்லோகம் அவருக்கு நிச்சயமா பொருந்தாது. சிவனுக்கும் இந்த ஸ்லோகம் பொருந்தாது. இந்த ஸ்லோகம் பொருந்துற ஒரே நபர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயணாய நமக. தரித்திர நாராயணாய நமக அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா ஏழை மானிட குலத்தில் பிறந்தவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தச்சனுடைய வீட்டுல வந்து பிறக்கிறார். இன்னைக்கு ஒரு மோடியோட வீட்டுக்கு போய் நம்ம போய் பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா பார்க்கலாம் மோடியே. ஆனா நம்மள வந்து 1000 டெஸ்ட் பண்ணிட்டு நாமே மனித வெடிகுண்டான் அப்படி எல்லாம் பார்த்துட்டு தான் நம்மள விடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு ஏழை பரதேசிகள் கூட அவரை வந்து பார்க்கலாம். அதனாலதான் வந்து அவர் வந்து எதுல பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை மானிட குலத்தில் பிறக்கிறார். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயணாய நமக அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு ஏழை மானிட குலத்தில் பிறந்தவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். ஓம் விருத சூல அருதாய நமக. விருத சூலம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா சூலம் போன்ற மரத்திலே சிலுவையிலே அறையப்பட்டவரேன்னு அர்த்தம். விருத சூலம், சூலம் போன்ற மரத்திலே தொங்கினவரே உம்மை அர்ச்சிக்கிறேன்னு அர்த்தம். ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக. எந்த கடவுளுக்கும் பஞ்சகாயம் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிற ஹஸ்பண்ட் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவங்க நமக்கு ஏதோ ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு கிட்னி தாங்க அப்படின்னாக்க தரத்துக்கு யோசிப்பாரா அப்படின்னா நிச்சயமா தரலாம், மேபி தரலாம், அவ்வளவுதான். ஆனா உயிரை கொடுங்க அப்படின்னாக்க கொடுப்பாரான்னா கொடுக்க மாட்டார். நான் என்ன சொல்லுவாரு, நீ போயிட்டு வாமா, நான் கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருந்துட்டு அப்புறமா வர அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரிதான். ஆனா இன்னைக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்காக கடைசி சொட்டு தண்ணீர், கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அந்த சிலுவையில மறிக்க கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நாம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற, அதாவது 1 கோடி ரூபாய் செக்கை எழுதி நம்ம கையில கொடுத்தாங்க. அந்த 1 கோடி ரூபாய் செக்குக்கு வேல்யூ எத்தனை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாசம் தான். அந்த 3 மாசத்துக்குள்ள அந்த காசை நம்ம அந்த செக்கை வந்து நம்ம போடலைன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரவே வராது. ஆனா என் கையிலையும் உங்க கையிலையும் 1 கோடிக்கு மேலான இயேசு கிறிஸ்துவ கையில வச்சுக்கிட்டு நாம என்ன கேட்டுட்டு இருக்கோம், எனக்கு 1 லட்சம் தாங்க, எனக்கு 50,000 கடன் இருக்கு, எனக்கு 2 லட்சம் கடன் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இந்த அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் அப்பா, எனக்கும் உங்களுக்கும் அண்ணன், கூட பிறந்த உடன் சகோதரர் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அவர் வந்து அவ்வளவு சர்வ வல்லமையான தேவன். அந்த தேவனை வந்து நம்ம ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் போகும். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது மலர் தூவின வாழ்க்கை அல்ல, ஃபுல்லா முள்கள் நிறைந்த வாழ்க்கை. உபத்திரவம் இருந்ததுன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தமா. இந்த விருதசூல அருதாய நமகல 3 கிளைகளை உடைய சிலுவையில் பலியானவரே உம்மை அர்ச்சிக்கிறேன்னு அர்த்தம். ஓம் ஸ்ரீ பிரித்தும் தயாய நமக. பிரித்தும் என்றால் மரணம். சான்ஸ்கிரிட்ல பிரித்தும்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்க மரணம். மரணத்தை வென்றவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். அவங்க சொல்ற அந்த இந்து கடவுள் யாருக்குமே மரணத்தை வெல்ல, எல்லாரும் மரித்தார்கள். ராமர் வந்து மனம் நொந்து போய் தன்னுடைய மனைவியை வந்து நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போய் அவர் இறந்ததாக ராமாயணத்துல வால்மீகியும் எழுதுறார், கம்பரும் எழுதுறார். அப்ப அவர் சொல்ற எந்த கடவுள், சிவனும் வந்து எப்படி மரித்தார் அதெல்லாம் நமக்கு தெரியாது, அவர் உயிரோடு வந்தாரானும் எதுவுமே இல்லை. சோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே யாருக்கு தான் பொருந்தும்னா இயேசு கிறிஸ்துவானவருக்கு மாத்திரம்தான் பொருந்தும். பிரித்தும் தயாய நமக அப்படிங்கிறது மரணத்தை வென்றவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். 3ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இன்றளவும் நம்ம கூட இருக்கிறார். அவர் என்னைக்குமே நம்மளை விட்டுட்டு போவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்ற மாதிரி அவரை நம்ம கூடயே இருந்து நம்மள சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தது ஓம் சிவாய நமக. சிவாய நமக அப்படின்னு சொன்ன உடனே சிவனை தான் நம்ம கூப்பிடுறோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. ஓம் சிவாய நமகன்னா அன்பு உடையவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் பிடிக்கும். அவரை பிடிக்காதவர் ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இயேசுவை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பிடிக்கும். அந்த போட்டோலயே அவ்வளவு அன்பா இருக்காரு, அவரை பார்த்தாலே கருணை நிரம்பினவரா இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா வரது வராதது அவங்களுடைய விருப்பம். பட் ஆனா இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் பிடிக்குமா? ஏன்னா அவர் அவ்வளவு அன்பானவர். ஓம் சிவாய நமக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அன்புடையவனே உம்மை அர்ச்சிக்கிறேன்.
ஓம் பசுபதாய நமக. பசுபதாய நமகனாக்க பசு அப்படின்னாக்க வெறும் பசுமாடு மட்டுமல்ல, உயிர்களை காக்கக்கூடியவரே, நமக்கெல்லாம் உயிரளிக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர்னு அர்த்தம். ஓம் பசுபதாய நமக. பசு என்றால் உயிர், உயிர்களின் ஆத்மநாதன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஓம் ஸ்ரீ தியேகசாய நமக. தியேகம் அப்படின்னாக்க நம்முடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பாவங்களையும், பாவம் எப்படி போக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பாவம் பலி செலுத்தப்பட்டது. பலி இல்லாம, ரத்தம் சிந்துதல் இல்லாம நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமா இல்லை. எல்லா வேதங்கள், எல்லா இந்து வேதங்கள்லயும் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் அதற்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பலியானார். நம்ம செய்ய வேண்டிய, நம்ம சிந்த வேண்டிய அத்தனை ரத்தத்தையும் நாம பிலாத்தினுடைய சபைக்கு போயிருக்கணும். நாம வாரினாலே அடிக்கப்பட்டிருக்கணும். 39 கசையடிகள் நம்ம வாங்கி இருக்கணும். அதை எல்லாத்தையும் அவர் வாங்கி கொண்டார். அப்ப தியேக சாய நமக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனு குலத்தின் பாவம் நீக்க உடல், உயிர், ஆத்மா மூன்றையும் துறந்தவரே உம்மை அர்ச்சிக்கிறேன்னு அர்த்தமா. ஓம் ஸ்ரீ ருத்ராய நமக. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும், ருத்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. சகலத்தையும் அழிக்கும் வல்லமை. பாவத்தை பார்த்தா அவர் எப்படி இருப்பாரா? சுத்த கண்ணரம். அவருக்கு ஒரே ஒரு இடத்துலதான் பைபிள்ல கோபம் வந்துச்சு. எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பிதாவினுடைய வீட்டை கல்லர் குகையாக்குறீங்களேப்பான்ட்டுன்னு வாரினால ஒரு கயிறை உண்டாக்கி அடிக்கிறார். அந்த இடத்துல மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கோபம் வந்துதான். பாவத்தை பார்த்தா அவருக்கு பிடிக்காது. அதுதான் இந்த இடத்துல ஓம் ஸ்ரீ ருத்ராய நமக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, சகலத்தையும் அழிக்கும் வல்லமை உடையவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். ஓம் சதா சிவாய நமக. சதா சிவம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் அன்புடையவர். நீங்க என்ன ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க சொல்றீங்களே, ஏன் சாத்தானையும் ஆண்டவர் உண்டு பண்ணார்? ஆண்டவருக்கு தெரியாதா சாத்தான் கெட்டவன், அவனை கீழே தள்ளினா ரொம்ப கஷ்டம்னு? அவனுக்கு ஏன் அவனை ஏன் உண்டாக்கணும்? தேவன் நல்லதுன்னு தான் படைச்சார். சாத்தானா அவன் மாறிட்டான். ஆனா அவரோட அன்பு அவர் என்னைக்குமே விடவே இல்லை. நம்மளையே சொல்றாரு, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு. அதுல எவ்வளவு ஒரு சத்தியங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணத்தை அரைக்கிறச்சு இன்னொரு கண்ணத்தை காய்ச்சி, எதுல நிக்கிறவங்களே சைக்கலாஜிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐய என்ன இது, அடிச்சா கூட இன்னொரு கண்ணத்தை காட்டுறாங்களேன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சதா காலமும் அன்புடையவர் நம்முடைய ஆண்டவர். ஓம் ஸ்ரீ சதா கால சதா சிவாய நமக. எப்பொழுதும் அன்புடையவனே உம்மை அர்ப்பிக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நமக. மகேஸ்வரம் அப்படின்னாக்க சர்வ வல்லமை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உடையவர். அவர் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி. இந்த உலகத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் படைத்திருக்கிறார். சோ அப்ப சர்வ வல்லமை, ஃபுல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அதுதான் ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ விஸ்வநாதாய நமக. விஸ்வநாதம் அப்படின்னாக்கா அனைத்திற்கும் தலைவன். அவர்தான் எல்லாத்துக்கும் கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட். அவர்தான். அவர் இல்லாம எதுவுமே இல்லை. ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக. மகாதேவா அப்படின்னா எல்லா தேவர்கள். அதாவது இந்து மதத்துல 330 கோடி தேவர்கள் இருக்கிறதாக அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த தேவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஏஞ்சல்ஸ். சோ எல்லா நல்ல ஏஞ்சல்ஸுக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம்? எல்லா தேவர்களுக்கும் பெரியவனே உம்மை அர்ச்சிக்கிறேன். ஓம் ஸ்ரீ நித்திய பிரம்மச்சாரியாய நமக. நித்திய பிரம்மச்சாரி. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அதாவது கல்யாண வாழ்க்கைங்கிறதே அவரு ஏத்துக்கவே இல்லை. அவர் 33 வருஷம் இந்த பூமியில வாழறார். 3 வருஷ காலங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறார். சோ அவர் அவர் கல்யாணம் ஆனவரா அப்படின்னா இல்ல. அப்ப நித்திய பிரம்மச்சாரியா நமக்கன்ற ஸ்லோகம் யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும். ஏன்னா ராமருக்கு கல்யாணம் ஆயிருந்தது, சிவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தது, அவங்க கூப்பிடுற எல்லா விஷ்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. நான் அதெல்லாம் யாருடைய மதத்தையும் புண்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லல. நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். நம்ம வணங்குற ஆண்டவர், நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், இந்த 1 கோடி ரூபாய் செக்குக்கு வேல்யூ 3 மாசம் தான். அந்த 1 கோடிக்கு மேலான செல்வத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர், உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கிருபையாய் நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வாழ்கிற காலமே பாத்தீங்கன்னா, மிஞ்சி போனா 60 வயசு 70 வயசு, தேவனுடைய பலத்தினால 80 வயசு வாழணும். இதுல நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, பாதி நாட்கள் நம்முடைய இளமையில போயிடுது, அதுக்கப்புறம் முதுமையில போயிடுது. என்ன கர்த்தருக்காக நாம ஊழியம் செய்யறோம்? நான் இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நான் எனக்கு என் கூட பரலோகம் வர போறவங்க நீங்கதான். என்னுடைய அண்ணனா, என்னுடைய தம்பியா, என்னுடைய அக்காவா, என்னுடைய தங்கையா, என்னுடைய அம்மாவா, என்னுடைய அப்பாவா,
என்னுடைய சொந்தமாய் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா வாழப் போகிற காலங்கள் ரொம்ப கொஞ்சம். ஆண்டவர் அர்ப்பணிப்பு அவ்ளோ பெரிய அர்ப்பணிப்பு. சிலுவையில வந்து ஆண்டவர் சிந்தின ரத்தங்கள வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கலாம். அவர் எப்படிலாம் ஹெமாட்டிடோசிஸ் நடந்தது, அவருக்கு மண்டை எப்படி அந்த மூளையெல்லாம் கலைஞ்சது. முழுக்க முழுக்க அடிமையின் ரூபம் எடுத்து மனிஷ சாயலான தெய்வம், அந்த சிலுவையில ஒரு நாள் மட்டும் குட் ஃப்ரைடேல மட்டும் ஆண்டவர நினைக்கிறது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தம் சொட்டுகிற அந்த சிலுவைநாதர நம்ம பார்க்கறச்சேயே நம்மளால பாவமே செய்ய முடியாது. அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம என்ன ஆண்டவருக்கு திருப்பி தர்றோம்? ஏடிஎம் கேஷ போட்டா பணம் வர மாரி எப்ப பாரு ஆண்டவர்ட்ட போய் எனக்கு இத குடுங்க, அத குடுங்க, அத குடுங்க, இத குடுங்கன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. நிச்சயமா நம்ம கேட்கிறோம். அதுல ஆண்டவரும் நிச்சயமா அவருடைய சித்தத்தின்படி நாம பெற்றுக் கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக நாம என்ன பிரயாசப்படுகிறோம்? அந்த காலத்துல எல்லாம் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவங்க பெருசாவே நினைக்கல. அவங்களுடைய உயிரை கூட அவங்க பெருசா நினைக்கல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுல அவ்வளோ அன்பு கூர்ந்தார்கள். நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுகிறோம்? அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி அன்பு கூற ஆரம்பிச்சுட்டோம்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நெறைய பேர கிறிஸ்துவர்களா மாத்திருக்கும். நெறைய பேர வந்து கிறிஸ்துவை அறிகிறவர்களா தெரிந்து கொண்டிருப்பது. மதம் மாற்றணுன்ற நோக்கத்துக்காக ஆண்டவர் வரவே இல்ல. ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் அவர் அல்ல. மார்க்கம் தான். நம்முடைய மனசை தான் அவர் கேட்கிறார். இந்த ஃபுல் சத்தியத்தையும் நீங்க தெரிஞ்சு கொள்றது, மனசு மனசு ஏன் தேவன் உண்டாக்கினார் மனிதனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சு நான் பேச போறேன். இப்ப ஓம் ஸ்ரீ கால காலாய நமக அப்படின்னாக்க காலங்களுக்கு அப்பாற்பட்டவனே உம்மை அர்ச்சிக்கிறேன். ஓம் ஸ்ரீ உமாதாய நமக. உமாதாயம் அப்படின்னாக்க சான்ஸ்கிரிட்ல என்ன அர்த்தம்னாக்க பரிசுத்த ஆவியினாலே உலகத்திலே பிறந்தவரே உம்மை அர்ச்சிக்கிறேன் அர்த்தம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. நீங்க நெறைய கோயில்ல போயிருந்தீங்கன்னா வந்து இந்துவா இருந்து நீங்க கிறிஸ்டியானிட்டிக்கு வந்திருந்தீங்கன்னா, நெறைய கோயில்ல தட்சிணாமூர்த்திக்குன்னு ஒரு சிலை இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்தி சிலையில வந்து அந்த அந்த அ சிலைக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, படிக்காத பசங்க அங்க போய் கொண்ட கடலையில, வெள்ள கொண்ட கடலையில வந்து அவருக்கு மாலை போட்டா, அந்த பசங்களுக்கு படிப்பு வரும்னு இன்னைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களையும் படைத்தவர் யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவின் மடியில் அமர்ந்திருக்கிறவரே. பிதாவினுடைய மடியில யார் உட்கார்ந்திருப்பா? அப்பாவோட மடியில குழந்தை தான் உட்கார்ந்திருக்கும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை அர்ச்சிக்கிறேன். ஓம் ஸ்ரீ அகர்முக நமக. அகர்முகம்னாக்க அவருக்கு ஆதியும் அல்ல, அந்தமும் அல்ல. எல்லா ஸ்லோகமுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. எல்லாருமே ஆண்டவரை தேடி இருக்கிறாங்களா? நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய சைவ சித்தாந்தர்களாகட்டும், வைணவத்தை சார்ந்த நம்மாழ்வாரா இருக்கட்டும், நிறைய பேர் அகத்தியரா இருக்கட்டும், எல்லாருமே யாரதான் தேடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடி இருக்கிறார்கள். அவங்களுக்கு கிடைத்தாரா அப்படின்னாக்க கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிறாரா? நிச்சயமா கிடைச்சிருக்கிறார். அந்த இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பை நாம எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத நம்ம இந்த சத்தியத்தை கொண்டு தெரிந்து கொள்கிறோம். அவங்க எல்லாம் அவ்வளவு தேடி இருக்கிறாங்க. நீங்க வந்து சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா, கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாராறு என்று தீப்பற மெய்கண்ட சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். கண்டத்தை கொண்டு இந்த சரீரமாகிய காண்டத்தை இந்த பாண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர், பாவ புண்ணிய கணக்குகளை முடித்தவர், பிண்டத்தில் வாரார். அவர்களுக்கு பிறப்பு எல்லாம் கிடையாது. இன்னொரு பிறப்பு 7 பிறப்பு உண்டு. இந்து மதத்துல வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க 7 பிறப்புன்னு. ஆனா அந்த 7 பிறப்புன்னா என்னங்கிறத நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்லுவேன். 7 பிறப்பெல்லாம் கிடையாது. அந்த பிண்டத்தில் வாரார் என்று பிறப்பு அறுப்பு இல்லை. பிறப்பே கிடையாது. அறுப்பில்லை என்று மெய்கண்ட சாஸ்திரம். இது யார் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ சித்தாந்தத்துல திருவுந்தியார் ஒரு ஸ்லோகத்துல எழுதி வச்சிருக்கிறார். வேற யார் தேடி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தாயுமானவர். அவரு வந்து என்ன தேடி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பந்தமெல்லாம் தீப்பரம் ஜோதி நீ குருவாய் வந்த வடிவை மறவேன் பராபரனே. பந்தமெல்லாம் தீப்பரம் ஜோதி நீ குருவாய். அதாவது கடவுள் எப்படி வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவா வருவாராம். நமக்கு எப்படி வந்தாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? ரபி ரகுனி ஐயரே. ஹி இஸ் a preacher, he is a teacher, he is a master. சோ அப்ப ஆண்டவர் எப்படி வரணும்? குருவாக வர வேண்டும். குரு அப்படின்னாக்க ஞானம். நாலேஜ் வேணும்னா எங்கதான் வரணும்? நம்ம என்னதான் வந்து ஒரு 4 டிகிரி 8 டிகிரி வாங்கியிருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட உட்காந்து படிக்குமானா படிக்காது. அதை கொண்டு போய் நம்ம ஸ்கூல்ல விடுறோம். ஏன்னா டீச்சர் சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும்னா, அதாவது பரலோகத்துக்கு போகணும்னா நமக்கு யார் டீச் பண்ணணும்? தேவன் குருவாக வர வேண்டும். அததான் வந்து தாய்மானவர் அங்க சொல்றாரு. பந்தமெல்லாம் தீப்பரம் ஜோதி நீ குருவாய் வந்த வடிவை மறவேன் பராபரனே அப்படின்னு சொல்லி
அவர் அவருடைய பாடல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை தேவன் தனக்கென சொந்தமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியவான்கள்! கிறிஸ்துவர்கள்னு சொல்றதையே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்துவர்கள்னா நமக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா நானும் நீங்களும் யாரு? அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அடுத்தது திருவுந்தியார் திருவிருத்தத்துல நம்மாழ்வார். இன்னைக்கு 1000வது வருஷம். நம்மாழ்வார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைணவ மதத்தை சார்ந்தவர். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நான் பிறந்தது வைணவ குலத்துல. எங்களுக்கு நம்மாழ்வார் ஒரு கடவுள் மாதிரி. நம்ம அப்பாஸ்டில்ஸ் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அப்பாஸ்டில்ஸோட ஜாஸ்தி. அந்த மாதிரி அவங்க இன்னைக்கும் நம்மாழ்வாருக்கு ஒரு சிலை பண்ணி ஸ்ரீரங்கத்துல அவரை திருமேனி உடையான் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது அவருக்கு அந்த மேனி அழியவே இல்லையா, அவரோட பாடி இன்னும் ஸ்ரீரங்கத்துல அப்படியே வச்சிருக்கிறாங்க. இந்த நம்மாழ்வாருக்கு இந்த வருஷம் 1000வது வருஷம்னு சொல்லி அவ்வளவு கிராண்டா அவங்களுக்கு அந்த நம்மாழ்வாரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நம்மாழ்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வைணவ மதத்துல திருவிருத்தம்ன்ற பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும். பொய் நின்ற ஞானம், பொய்யே இல்லை, அப்பேற்பட்ட ஒரு ஞானம். பொல்லா ஒழுக்கு, அவரிடத்துல எந்த ஒரு குற்றமுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யல. சிலுவையில நம்முடைய பாவத்தை சுமந்ததுனாலதான் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். அவர் எந்த ஒரு பாவமுமே செய்யல. உங்களை போல என்ன போல 33 வருடங்கள் அதாவது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தன்னுடைய தேவத்துவத்தை அப்படியே பரலோகத்துல வச்சுட்டு மனுஷனாவே வாழ்ந்து, அதாவது ஒரு எறும்புக்கு தான் இன்னொரு எறும்போட கஷ்டம் தெரியும். எனக்கு கை உடைஞ்சிருந்தாதான் உங்களுக்கு கை உடைஞ்சா அது எப்படி வலிக்கும்ன்றது தெரியும். அதே மாதிரிதான் நம்ம ஈஸியா சொல்றோம், நீங்க கடவுள் தானே ஆண்டவரே, உங்களுக்கு எப்படி எங்க கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? மனுஷனாவே வந்தார், மனுஷனாவே வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் சரீர பிரகாரமா வாழறதுக்கு முழுக்க முழுக்க மனுஷனா வாழ்ந்திருக்கிறார். அவருக்கும் நம்மளை போல பசி இருந்துச்சு, அவருக்கும் நம்மளை போல தாகம் இருந்தது, அவருக்கும் நம்மளை போல மன வேதனை இருந்தது. வியாழக்கிழமை கெத்செமனே தோட்டத்துல, வெள்ளிக்கிழமை அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்துல அவர் வியாகுலப்படுகிறார். வியாகுலனா வருத்தப்பட்டு அவருடைய வேர்வை துளிகள் கூட ரத்த துளிகளா விழுந்துடும். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மூளை கலங்கி இருந்தா அந்த பிளட் ஸ்வெட்டிங் வரும்னு நம்ம யோசிக்கணும். அப்ப முழுக்க முழுக்க அவர் மனுஷனா இருந்திருக்கிறாரா? இருந்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு நீங்க என்ன பாவம் செஞ்சாலும், நான் என்ன பாவம் செஞ்சாலும் அது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியராய் பிதாவினுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இன்னைக்கும் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சோம்னா கூட, ஐயோ விட்டுருங்க அப்பா, இன்னைக்கு இந்த என் பொண்ணு திருந்திருவா, நாளைக்கு என் பொண்ணு திருந்திருவான்னு சொல்லிட்டு நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? பிதாவினிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அன்புள்ள ஆண்டவரை தான் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்லவர் பாருங்க. பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பு. அவர் ஒன்னும் பெரிய ராஜவஸ்திரம்னா தரிசிக்கல, சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அழுக்கு உடம்பும் இன்னின்ற நேர்மை. அவரை பார்த்தாலே ஒரு நேர்மை, அவர்கிட்ட பொய்யே இருக்காது. ஒரு கிறிஸ்டியனா நான் இருக்கிறேன் அப்படின்னாக்க முன்னாடி இருந்த பாவ வாழ்க்கையை என்கிட்ட இருக்கக்கூடாது. என்னன்னா பொய் பேசுறது. பொய் பேசுறது நிச்சயமா நம்ம பாவமா அப்படின்னா 100% பாவம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா பொய்யர்களும் 2ஆம் மரணத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள்னு இருக்கு. அப்ப நம்ம சொல்ற சின்ன சின்ன பொய்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வலிக்குமா அப்படின்னா நிச்சயமா வலிக்கும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கயத்து மேல கம்பி மேல நடக்கிற வாழ்க்கை. கரணம் தப்பினா மரணம். கரெக்டா நான் இயேசுவை பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டேன்னா எனக்கு அதுல எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நான் கொஞ்சம் அந்த உலக வேர்ல்டி திங்ஸை நான் பார்த்துட்டு அதுக்காக நான் என்ன பெண்ட் பண்ணேன்னா நிச்சயமா கீழே விழுந்துருவேன். நான் பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இங்க சொல்றாரு பொய் நின்ற நேர்மை. அவர் எப்படின்னாக்க அவருக்கு பொய்யே பிடிக்காது. சுத்த கண்ணர் அவர். பொய் நின்ற நேர்மை, இனிமை உலாமை, உயிர் அளிப்பான். அவர் என்ன தருவாராம்? உயிரை கொடுக்கக்கூடியவர். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, நமக்கு ஒரு கோல் இருக்கு. ஒரு சின்ன குழந்தையை பார்த்து கூட நம்ம கேட்டோம்னா, நீ என்னப்பா ஆகணும்னு ஆசைப்படுற? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லுவோம். ஒரு 3 வயசு குழந்தையா இருந்தாலும் 4 வயசு குழந்தையா இருந்தாலும். இப்ப நமக்கு என்ன கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறக்கிறோம்,
நாம இறந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாம தரிசிப்போம். இது எப்பேற்பட்ட பாக்கியம். இன்னைக்கு மத்தவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, மத்த இயேசுவை அறியாத ஜனங்கள் இடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு. நான் தான தர்மங்களை செஞ்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவேன். தான தர்மங்களை செய்யலைன்னா நான் நரகத்துக்கு போவேன். கண்டிப்பா நீங்க என்ன பெரிய தான தர்மங்கள் செய்திருந்தாலும், கோயில வந்து அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம், எத்தனை பிரதட்சணம் பண்ணினாலும் நிச்சயமா போக முடியாது. இயேசுதான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்துல ஒருவனும் வாரான்ட்டார். அதே மாதிரி நான் இயேசுவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கல்யாணம்லாம் நடக்கணும். எனக்கு வந்து நான் செத்து போனா எனக்கு கல்லறை கிடைக்கணும். நீங்க நிறைய பேர் மாறாம இருக்காங்க. ஆண்டவரை ஏத்துக்காம இருக்கிறாங்க. நான் வெளியில இருந்து நான் ஆண்டவர் தான் எனக்கு ஏசுனா எனக்கு உயிர் அப்படின்வாங்க. அப்படி இருந்தாலும் போக முடியாது. முழுகி ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் தான் ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காவிட்டா தேவனுடைய சமூகத்தை அவன் சந்திக்கவே முடியாது. அப்ப இங்க வந்து பொய் நின்ற நேர்மை, இன்னின்ற நேர்மை, இனிமை உலாமை, உயிர் அளிப்பான், என் நின்ற யோனியுமாய், இங்கதான் நல்லா கவனிக்கணும். என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாய். என் நின்ற யோனினாக்க ஒரு ஆணினுடைய வித்தின் மூலமாக தேவன் இந்த உலகத்துல பிரவேசிக்கவே இல்லை. ஒரு கன்னி மரியாள் யோனி, கன்னி யோனினாக்க பெண்ணினுடைய உறுப்புன்னு அர்த்தம். இயேசு கன்னி மரியாளின் இடத்திலே பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் கர்ப்பம் தரித்து அப்படி பிறந்தாயே இமையோர் தலைவா, உலகத்துக்கெல்லாம் தலைவனாய் பிறந்தவரே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் கூட திருவிருத்தத்துல யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடி இருக்கிறார். ஆனா அவருக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுக்கல. ஆனா உங்களுக்கு எனக்கும் இலவசமா இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். வாழப்போகிற காலங்கள் ரொம்ப கம்மி. என்னடா திருப்பி திருப்பி சிஸ்டர் இப்படி சொல்றேனேன்னு சொல்லி நீங்க வந்து ஃபீலே பண்ணக்கூடாது. நான் உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய தங்கையாய், அக்காவாய், அண்ணியா, என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த அந்த உறவாய் நான் உங்களிடத்துல சொல்றேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு சொல்லதான் நாம பிறவியே எடுத்திருக்கோம். அதனாலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யலாமா, வந்து பாருங்கள்னு சொல்லி பிலிப்பை போல கூட நீங்க கூட்டிட்டு வந்து விடலாம். அதுக்கு கூட ஆசீர்வாதம் உண்டா? 100% ஆசீர்வாதம் உண்டு. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இறைவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் சொல்லி போற்றி பற்ற ஆடையிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவா இன்பத்துள் எமையிருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான். என்ன வந்து சந்தோஷப்படுத்த, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்க கடவுளே மனிதனாக பிறந்தான் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த போற்றி பற்றாடை 69வது பாடல். ரெஃபரன்ஸோட நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். நீங்க வந்து ஏன் ரெஃபரன்ஸோட கொடுக்குறேன்னா அது தெரிஞ்சவங்களும் அங்க போய் பார்க்கலாம். போற்றி பற்றாடையில 69வது பாடல்ல இறைவா இன்பத்துள் எமையிருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடி இருக்கிறார்கள். அகத்தியர் முனிவர், அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த அகத்தியர் ஞானம் 30 அப்படின்ற அந்த பாடல் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பிரதிபலிக்கிறது. அதுல பாடல் 23ல வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, அதாவது கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து லைட்டா இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். அவரை வணங்கினவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்ற அந்த ஸ்லோகம் தான் அது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்றாரு. எந்த வேதத்துல அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். இந்த 3 வேதத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக பாடல்கள் அவங்க தெரிஞ்சு உணர்ந்து அவங்களுக்கு வெளிப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்களா அப்படின்னாக்க நிச்சயமா இல்லை. அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்கள்ல ரிக்வேதம்ங்கிறது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பலிகளை பற்றி சொல்லக்கூடியதுதான் ரிக்வேதம். இன்னைக்கு அந்த பலியை பத்தி சொல்ற கிறிஸ்துவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவிருந்த, அவருடைய பலியை வந்து நம்ம நினைவு கூறுறோம். அப்ப அந்த ரிக்வேதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ற ஆள் யாருன்னா நீங்களும் நானும் தான். யஜுர்வேதம் துதி பாடல்கள், நிச்சயமா அவரை ஆராதிக்கிறோம். இந்த யஜுர்வேதம் ஃபுல்லா துதி பாடல்கள், அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு இழுத்து இழுத்து பாடுறது. அதுக்கு ஒண்ணு அர்த்தம் சொல்லுவோம். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய அமிர்தோமா மிருத்யும் கமய அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே
நான் இருளிலே இருக்கிறேன், எனக்கு வெளிச்சத்தை காட்டுங்க, மோட்ச வாழ்க்கைக்கு நான் எப்படி போவேன், எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் தான் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய அமிர்தோமா மிருத்யும் கமய அப்படின்ற அந்த ஸ்லோகம். சோ அப்ப அந்த ஸ்லோகம் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நான் இருளிலே இருக்கிறேன், எனக்கு வெளிச்சத்தை காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறது தான் அந்த ஸ்லோகம். சோ அப்ப இந்த யஜுர்வேதம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துதி பாடல்கள், பாடல்கள் நிரம்பினதுதான் யஜுர்வேதம். அதையும் வந்து ஒரு கிறிஸ்தவனாகிய நானும் நீங்களும் கரெக்டா செய்யறோம். ஆராதனை செய்யாம நம்ம ஆண்டவர் வந்து தேடுறதே கிடையாது. மூணாவது வந்து சாமவேதத்துல துதிப்பாடல்கள், யஜுர்வேதத்துல முழுக்க முழுக்க ஸ்லோகங்கள். அதையெல்லாம் நம்மளும் ஒரு வச்சிருக்கிறோமா அப்படின்னாக்க நமக்கு வசனங்கள். அந்த வசனங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வசனங்களும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள். ஸோ அதே மாதிரிதான் ரிக்வேதம் பலியை சொல்லுகிறது, யஜுர்வேதம் ஸ்லோகங்களை பற்றினது, சாம வேதம் துதிப்பாடல்களை பற்றினது. ஏற்கனவே சொன்ன அதர்வன வேதம், பிளாக் அதர்வன வேதா, ஒயிட் அதர்வன வேதான்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மேஜிக் அதை எப்படி வைக்கிறது, அதை எப்படி எடுக்கிறது, சூனியங்கள்லாம் என்ன, அதை பத்தி சொல்லப்பட்டதுதான் அதர்வன வேதம். அதுல வந்து சில மருந்து மூலிகைகளும் இருக்கு. அதாவது விஷக்கடி, பாம்பு கடிச்சா என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமும் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஸோ ரிக்வேதத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டு இது, அதாவது ரெண்டா பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ்தான திரயம், சாரி மூன்றா பிரிக்கிறாங்க. பிரஸ்தான திரயம் அப்படின்னாக்க, பிரஸ்தான திரயம்ங்கிறது என்ன அப்படின்னா உபனிஷம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இது மூணு தான் பிரதானம். உபனிஷம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இந்த உபனிஷம் அப்படிங்கிறது என்னன்னாக்க குரு சொல்ல சொல்ல சீடன் தன்னுடைய செவி வழியாக கேட்டு அப்படியே வச்சுக்கிறது, மனசுக்குள்ள வச்சுக்கிறது, எதுவும் எழுதலாம் இல்ல. அந்த குரு சொல்ல சொல்ல அந்த செவி வழியா கேட்கறது தான் உபனிஷம். உபாகமம்னு நமக்கு வந்து வேதாகமத்துல ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி உபவாசம் அப்படின்னு இருக்கும். உபவாசம்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு பல கிறிஸ்துவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, நான் சாப்பிடாம வந்து ஆண்டவரை தேடினா ஆண்டவர் வருவார். நிச்சயமா இல்ல. சாப்பிடாம இருக்கிறது ஓகே, 21 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங், அதெல்லாம் ஓகே. பட் உபவாசத்துக்கு உண்மையான மீனிங் என்னன்னா, தேவனோடு நான் முழுக்க முழுக்க என் வேலையெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாடல் பாடி ஜெபிக்கிறது. இது தேவ சமூகத்துல நான் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் உபவாசம். ஒரு நாளும் நம்ம உபவாசம் பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமா உபவாசம் பண்ணணும். அப்ப இந்த உபநிஷம்ங்கிறது ஒரு குரு சொல்ல சொல்ல ஒரு சீடன் தன்னுடைய இருதயத்திலே வாங்கி கொண்டு அதுக்கப்புறமா எழுதினதுதான் உபநிஷம். பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது வந்து ஸ்லோகங்கள் நிரம்பினது, அது பிரம்மசூத்திரம். பகவத்கீதை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய புராண புத்தகமா அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுலயும் வந்து யாருதான் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை எப்படி ஆண்டவர் படைத்தார், அந்த பிரம்ம சூத்திரத்துல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாந்த சூத்திரம், சரீர சூத்திரம், வனசூத்திரம், நெடுநாயக சூத்திரம், மோட்ச சூத்திரம். அதாவது வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா வேதங்களின் விளக்கத்தை கொடுப்பது வேதாந்த சூத்திரம். சாரீர சூத்திரம், இறைவன் சரீரத்திலே வந்தார் என்பதை சொல்லுவது சரீர சூத்திரம். வனசூத்திரம், காடுகள்ல உட்கார்ந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு எழுதப்பட்டதுனால அதுக்கு வனசூத்திரம். நெடுநாயக சூத்திரம், நிறைய இயற்கை, மழை, வானம், அக்னி, வாயு, இதை பற்றினா சொல்லப்படுதுதான் நெடுநாயக சூத்திரம். மோட்ச நூல், இந்த பிரம்ம சூத்திரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, அதுக்கு பேரு மோட்ச நூல். மோட்சத்தை பற்றி, இறைவன் இடத்துக்கு எப்படி நாம செல்லணும் அப்படின்ற அந்த வழியை காட்டுவதுதான் இந்த பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம்ங்கிறது ரிக்வேதத்துல ஒரு முக்கியமான ஒரு இது. தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தாருங்கிறத நம்ம அந்த பிரம்மசூத்திரத்துல நிச்சயமா பார்க்க முடியும். இறைவனுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஜென்மாதி. அதாவது பிறப்புகளுக்கு மூல காரணர், ஜென்மாதின்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பிராமணனை பார்த்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா ஜென்மாதி அப்படின்வாங்க கடவுளை. ஜென்மாதினாக்க பிறப்புக்கு மூல காரணர். அடுத்தது வந்து ஜென்சிங் வாசி. ஜென்சிங் வாசினாலும் எல்லாம் அவரே படைத்தார் அப்படின்னு அர்த்தம். நிர்மாதாரம். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு நிர்மாதாரம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நிர்மாதாரம்னாக்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர்னு அர்த்தம். சோ அப்ப மனிதனை இறைவன் எப்படி உண்டாக்கினார், அவரை என்னென்ன மாதிரி அந்த மனிதனுக்கு கொடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கிற புத்தகத்துக்கு பேரு பிரம்மசூத்திரம். அதுல மனிதனுக்கு இன்னொரு பேர் உண்டு. மனிதனை ஆண்டவர் ரொம்ப நல்லா படைச்சாராம். அவனுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து
அவனை படைச்சிருக்கிறார். அவனை வந்து மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதி அவனை ஜீவாத்மாவா மாத்தி இருக்கிறார். அவனுக்கு பிரம்மசூத்திரத்துல, அதாவது ரிக் வேதத்துல, இது ஏன் நான் சொல்றேன்னா, இங்க இருக்கிற இந்த வேதங்கள் எல்லாம் வந்து ஆண்டவரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து எழுதி வச்சிருக்கிற அத்தனையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் பொருந்தது. அது வந்து அவர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கண்களுக்கும் நல்ல சான்ஸ்கிரிட் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஜீசஸ் தான் ஒரிஜினலா உண்மையான கடவுள், உலக ரட்சகர், அவரன்றி வேற கடவுளே இல்லைன்னு நல்லா தெரியும். ஆனாலும் அவர்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாதபடி அவர்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வேலை செய்யுது. அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற ஸ்பிரிட் அந்த மாதிரி வேலை செய்யுது. சோ அப்ப இங்க மனுஷனை எப்படி, மனுஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞானி, சாரி, மனுஷனுக்கு வந்து விஞ்ஞானவாசி அப்படின்னு பேராம். விஞ்ஞான மனசி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவும் ஆன்மாவும் நிறைந்த மனிதனாக அவன் இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு விஞ்ஞான மனசி, அதாவது முதல்ல படைத்த மனிதன் ஆதாமுக்கு விஞ்ஞான மனசின்னு ஒரு பேரை வச்சார். அவனுக்கு அறிவு இருந்தது, ஆன்மா இருந்தது. அப்புறமா அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவை இழந்து விட்டான். அவன் பாவத்துல விழுந்ததுனால இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது. அது அவனோட பேர்லயே வந்து ஆண்டவர் வந்து 3 ராஜ்யங்களை வைத்திருக்கிறார். ஆதாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ADM, ஹீப்ரூல வந்து நீங்க வந்து வவ்வல் கிடையாது. அதனால எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதமா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதமா, அதமானா ஆதாம். அந்த 3 வார்த்தைகளுக்குள்ள ஆதமா, இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள 3 ராஜ்யங்களை ஆண்டவர் வைத்தாராம். ஆதாம படைக்கிறச்சு இந்த உலகத்தை உண்டாக்கி நீ இந்த உலகத்தை ஆண்டு கொள்னு அந்த ராஜ்யத்தை அவன்கிட்ட கொடுத்தார். அவன் என்ன செஞ்சுட்டான்? பிசாசுக்கு அதை விற்று போட்டான். அதுக்கப்புறம் தேவன் விட்டாரான்னா இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டது நிமித்தமா சவுலை ஏற்படுத்தி சவுல் பாவத்துல விழுந்தார். அடுத்தது தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அந்த தால இருக்கிற 2வது ராஜ்யம் தாவீதினுடைய ராஜ்யம். ஆனா தாவீது பிற்பாடு சாலமோனுடைய பிள்ளை எல்லாம் வரைச்சே ராஜ்யம் 2ஆக பிளந்தது. திருப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசம் போனார்கள். அப்ப மா வந்து மெசியாவினுடைய ராஜ்யம். இப்ப வரப்போற ராஜ்யம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசியாவாக வரப்போகிற ராஜ்யம். அந்த ஆதாம்குள்ளேயே ஆதாம்குள்ள 3 ராஜ்யங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப ஆண்டவர் தான் உண்மையா அப்படின்னா நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை படைத்தவர். அது அவங்களுடைய வேதங்கள் கூட அததான் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பேர் வந்து தெரியல. நமக்கு நல்ல ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப உபநிதம்ங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன், கேட்டு கேட்டு எழுதுவதுன்னு. இந்த மனிதனுக்கு இந்து மதத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 பிறவிகள் இருக்கு, 7 பிறவி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 7 பிறவி 8 பிறவிலாம் நிச்சயமா கிடையாது. என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல பிறவி எல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல வந்து மனிதனா அவன் பிறக்கிறான். அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மன் அப்படின்னு. 2வது ஆத்மன்னாக்க ஆத்துமாவை உடையவன். ஆத்துமாவை உடையவன் யாரு? ஆத்மாவை உடையவன் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு ஆத்மால நம்ம யார வந்து வழிபடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னா வைசுணராக பற்றி எரிகிற அக்கினியாக இருக்கிறாராம். அகம் பிரம்மாஸ்தி. அகம் பிரம்மாஸ்தி என்றால் அகம் என்றால் இருதயம், பிரம்மன் என்றால் நம்மை படைத்த தேவன், ஹஸ்தினா அதிலே ஆளுகை செய்கிறார். சோ அந்த ஆத்மன், அதை உணருகிறவன் ஆத்மன் ஆகிறான். 3வது ஜீவாத்மா. நமக்கு தேவனுடைய சுவாசத்தை நாம் பெற்றுக் கொண்டதுனால ஜீவாத்மாவாகிறோம். 4வது ஞானாத்மா. ஞானாத்மா எப்படி வரும்? ஆண்டவரை பற்றி நாம் அறிகிற அறிவிலே அனந்த ஞானமானது சபைகளின் மூலமாய் வெளிப்படுகிறது. அப்ப சபை கூடி வருதல நம்ம விட்டுவிடக் கூடாது. அதுல என்ன இருக்கு? தேவன் பேசுகிறார். அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரும் பேசல. அவங்க பெரிய ஊழியக்காரங்களோ சின்ன ஊழியக்காரங்களோ யாருமே பேசல. தேவன் கழுதை மூலமா கூட பேசுவார். பீலேயாமுக்கு கழுதை மூலமாய் உணர்த்தினார். சோ அப்ப ஞானாத்மாவாகிறார். இது 4. 5வது யோகாத்மா. யோகாத்மா அப்படின்னு இன்னைக்கு வந்து யோகா வந்து பெருசாயிடுச்சு. எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அத்தனையுமே போய் யோகாத்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக் அப்படின்னாக்க நுகத்தடி. ஆண்டவர் சொல்றாரு என் நுகத்தடி மெதுவா இருக்கிறது அப்படின்றாரு. அப்படின்னா மகிமை, அதாவது அவரை வந்து வார்த்தையின் மூலமா நம்ம வந்து அவரை வந்து தியானிக்க நாம யோகாத்மாவாக மாறுகிறோம். அடுத்தது மகாத்மா. இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து மகாத்மா காந்தின்னு சொல்ற எல்லாராலும் விரும்பப்படுகிறோம், எல்லாராலும் மகிமைப்படுத்தப்படுகிறோம். அது மகாத்மா.
ஏழாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த உடலை விட்டு பரமாத்மா கிட்ட போறோம். அப்ப நாம என்னவா மாறிடுறோம்? பரமாத்மாவா மாறிடுறோம். இதுதான் 7 பிறவிகள். இதுதான் 7. ஆனா அவங்களுக்கு அது புரியல. 7 பிறவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அத்தனையுமே யார்கிட்ட தான் இருக்கு? நம்மகிட்ட நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையிலேயே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். திருப்பிலாம் பிறவிலாம் கிடையாது. ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பேதுரு தண்ணியில எழுந்துச்சு நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. தண்ணியில எழுந்துச்சு தைரியமா நடந்து வராரு. வந்தவரு திடீர்னு என்ன பண்றாரு? 2 சைடும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அமிழுறாரு. அதே மாரிதான். ஆண்டவர் நம்மள அழைத்திருக்கிற அழைப்பை நாம கரெக்ட்டா புரிந்துகிட்டு, ஆண்டவர நோக்கி நாம ஓட ஆரம்பிச்சோம்னா, இந்த 2 சைடு இருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்க மாட்டோம். 2 சைடு உலகமும் ம இதையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா, நிச்சயமா கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அநேக பாவங்களை செய்றோம். நாம பாவம் செய்யலன்னு சொன்னா, தேவனை பொய்யராக்குகிறோம். ஒரு நாளும் சின்ன சின்ன பாவம், 5 பைசா பாவம், 10 பைசா பாவம்னு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்ப அந்த பாவங்களை நாம அறிக்கை செய்யறதுக்கு, தேவன் அதை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். அதுக்காக நான் பாவம் செஞ்சா என்ன மன்னிக்கிறாருங்கிறதுனால நான் வந்து பாவத்திலே நிக்கக்கூடாது. நான் என்ன ஆக ஆரம்பிக்கணும்? ஒரு வளர்ச்சி ஆரம்பிக்கணும். ஒரு குழந்தை பொறக்குது. ஒரு 10 மாசம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. அந்த குழந்தைக்கு அந்த 1 வருஷத்துக்கான வளர்ச்சி. அது எழுந்து நடக்கணும். 4 அடி எடுத்து வைக்கணும். அந்த வளர்ச்சி இல்லன்னா, அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ, ஒரு உலக பிரகாரமா இருக்கிற தாய்க்கே அவ்வளோ வலிக்குதுன்னா, 10 வருஷமா கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கும். 20 வருஷமா இருக்கும். 30 வருஷமா இருக்கும். 40 வருஷமா இருக்கும். என்ன ஆண்டவருக்காக செய்திருப்போம்? எல்லாம் நமக்காக தான் ஓடியிருப்போம். நமக்காக தான் செஞ்சிருப்போமே தவிர்த்து, நான் போய் ஆண்டவருக்காக ஓடியிருக்கேனா? அப்படிங்கிறத நாம நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் இத உங்கள குத்தப்படுத்தவே சொல்லல. ஏன்னா, எனக்கு நீங்க ரொம்ப பிரியமானவர்கள். என்னோடு கூட நீங்க தான் பரலோகம் வரப்போறீங்க. ஸோ அது நாம எல்லாரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு போறதுக்காக இங்க சபையில பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறதுல கரெக்ட்டா நம்ம வாழ்ந்தோம்னா, இந்த 7 நிலையையும் ஒரு மனுஷன் அடைவதாக அர்த்தம். வ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்க டைம் எல்லாம் எடுக்கிறேன். பாவம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் லீவா இருந்தாலும், நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சுவாமி விவேகானந்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, புத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ரிக்வேதம் அதுல வந்து பலியாக கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எழுதி வச்சிருக்கிறார்கள். நிஷ்டாலங்க புருஷா. நிஷ்டாலங்க புருஷா அப்படின்னாக்க என்ன இருக்குன்னா, ஒரு பாவமும் இல்லாதவர் பலியாவார். ஒரு பாவமும் இல்லாத ஆட்டுக்குட்டி பலியாகும் அப்படின்னு சொல்லி நிஷ்டாலங்க புருஷா அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவரை பற்றி 4 வேதங்கள்லயுமே இது சொல்லப்பட்டிருக்கு. ரிக் வேதத்துல பிரகதாரண்ய உபனிஷத்துல சாப்டர் 1 வேர்ஸ் அதாவது காண்டம் 1வது காண்டம் 4வது ஸ்லோகத்திலையும் 11வது ஸ்லோகத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசன பகுதியில நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக தேவன் என்ன செய்தாராம்? பலியாக கொடுத்தார். அதுதான் நிஷ்டாலங்க புருஷா. அங்க பிரகதாரண்ய உபநிஷத்துல சொன்ன அந்த நிஷ்டாலிங்க புருஷான்ற அந்த கேரக்டர் யாருக்கு மாத்திரம் தான் பொருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். அப்ப இந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவங்க சொல்ற மத்த தெய்வங்கள் எல்லாம் குறுநில தெய்வங்களாய் கால வழிபாட்டுல அவர்களா அந்த எல்லை தெய்வங்கள் அந்த மாதிரி ஏற்படுத்தினது தானே தவிர்த்து எல்லாமே வந்து மித்தாலஜியா அப்படின்னா நிச்சயமா எல்லாமே மித்தாலஜி. ராமாயணம் மகாபாரதம்லாம் இதிகாசங்களாக தான் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர்த்து வாழ்ந்ததுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் இங்க அந்த அவங்க எழுதி வச்சிருக்கிறதுல நிஷ்டாலங்க புருஷான்ற அந்த வார்த்தை வந்து ஒரு புருஷர், அதாவது ஒரு பழுதும் இல்லாத ஆடு பலியாக வேண்டும்னு சொல்லி ரிக் வேதத்துல பிரகதாரண்ய உபனிஷத்துல மண்டலம் 1 4வது ஸ்லோகமும் 11வது ஸ்லோகமும் இயேசுவை பற்றி அவர் பலியாவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 1 பேதுரு 2:22ல அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது 1 யோவான் 3:5ல அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. சோ நிஷ்டாலங்க புருஷா யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. 2வது இது பாருங்க, அந்த புருஷர் மேலே முள் கிரீடம் வைப்பார்கள். யஜுர்வேதம் சதாப்தி பிராமணம், அதாவது அந்த புருஷர் மேலே
முள் கிரீடம், அந்த ஆட்டின் மேலே முள் கிரீடம் வைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதம் 10வது மண்டலம் 90வது பாடல்லையும், ரிக்வேதம் 4வது மண்டலம் 15வது பாடல்லையும் மத்தேயுக்கு எழுதின அந்த அந்த வார்த்தை, அதாவது புருஷன் மேல முள் கிரீடம் வைப்பாருங்கிறது பைபிள்ல நிறைவேறது பாருங்க. இதெல்லாம் தான் என்னை வந்து ரொம்ப டச் பண்ணிச்சு. அந்த பாஸ்டர் வந்து எனக்கு சொல்றச்சு, இந்த மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் பலியானான்னு சொல்றச்சு எனக்கு, ஏன்னா இதெல்லாம் நல்லா தெரியும். பிரகதாரண்ய உபநிஷத்துல ரிக்வேதத்துல இந்த மாதிரி இருந்ததே, இதுக்கான குவாலிட்டிஸ் யாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துங்கிறத நான் அங்க தெரிந்து கொண்டதுனாலதான் ஒரே வாரத்துல ஆண்டவர் எனக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். எங்கேயோ இருந்த குப்பையில இருந்த என்ன தேவன் இன்னைக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த புருஷர் மேலே முள்கிரீடம் வைப்பார்கள்னு சொன்ன அந்த வார்த்தை பைபிள்ல எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 29வது வசன பகுதியில, முள்ளுகள் உள்ள ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பிரயாசம் பண்ணி பரியாசம் பண்ணி. அப்ப முள்கிரீடம் அங்க சொன்னது இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கிறாங்க. 3வது பாத்தீங்கன்னா, அந்த புருஷர் ஒரு மரத்தில் கட்டப்பட வேண்டும். அந்த மரத்துக்கு பேரு யுகஸ்தம்பம். யுகஸ்தம்பம்ங்கிறது வந்து என்னன்னாக்க சிலுவை போன்ற ஒரு மரம் அப்படின்னு அந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த யுகஸ்தம்பத்துல ரிக்வேதம் 90வது 10வது மண்டலம் 90வது பாட்டிலையும் 7வது பாட்டிலையும் ரிக்வேதம் 15வது பாட்டிலையும் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புருஷர் ஒரு மரத்திலே கட்டப்படுவார் அப்படின்னு. அந்த வசனம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 26வது வசன பகுதியில, அப்பொழுது அவர் பரப்பாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிபட்டு சிலுவையில் அறையும்படி அவரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மார்க் 24:25 கூட அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப அந்த மரத்தில அவர் சிலுவையில் அறையப்படணும்னு அங்க சொன்ன வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றுகிறார். 4வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டிருக்கும். அவர் வந்து ரத்தம் சிந்திருப்பார் அப்படின்னு சொல்லி ரிக்வேதம் இத்திரிய பிராமணம் 546வது காண்டத்துல 1வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்துல இத்திரிய பிராமணம் அதுல 546வது காண்டத்துல 1வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எங்க ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 18வது வசன பகுதியிலே, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறைவேறுது. அந்த புருஷருடைய 5வது காரியம், அந்த புருஷருடைய வஸ்திரத்தை பங்கிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வேதம் இத்திரிய பாம்னம் 546வது காண்டம் 2வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த புருஷருடைய வஸ்திரத்தை பங்கிடுவார்கள். அது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 35வது வசன பகுதியில, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது 5 காரியங்களை பார்த்தோம். இப்ப 6வதா, அந்த புருஷருடைய எலும்பு ஒன்றும் முறிக்கப்படாது, எதுவுமே உடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குன்னா, ரிக்வேதம் இத்திரிய பிராமணம் 2வது காண்டம் 6வது ஸ்லோகம். ரிக்வேதம் இத்திரிய பிராமணம் 2வது காண்டம் 6வது ஸ்லோகம். யோவான் அது எங்க நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 33, 36. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் அவருடைய புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் சொல்லி அந்த இடத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. 7வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புருஷருக்கு சோமபானம் கொடுப்பார்கள். அந்த புருஷருக்கு சோமபானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க வந்து ரொம்ப அடிப்பட்டவங்களுக்கு அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக கொடுக்கிற ஒரு பானம், அது சோமபானம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து அது வந்து ஒரு ஆல்கஹாலிக் அந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்காக கொடுக்கிறது. அந்த புருஷருக்கு சோமபானம் கொடுப்பார்கள். ஆனா அவர் அதை சாப்பிட மாட்டார். யஜுர்வேதம் 10வது மண்டலத்துல 11வது ஸ்லோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சாமுண்டிகம் சாப்டர் 31லயும், அதாவது இந்த சாப்டர் ஃபுல்லா, அந்த 11 ஃபுல்லா வந்து
இவர் வந்து இந்த புருஷருக்கு வந்து நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் சொல்லிட்டு வராரு. சோமபானம் கொடுப்பார்கள்னு சொல்லப்பட்டது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்குக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை, வெள்ளை போலம் அதாவது திராட்சை ரசம் வந்து கொஞ்ச நேரம் நீங்க கார்கால பண்ணிட்டு ஈவினிங் எடுத்து சாப்பிட்டாலே அதுல ஈஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கும். கொஞ்சம் வந்து புளிப்புத்தன்மை அதுல தட்டி இருக்கும். இன்னும் 2-3 நாள் வச்சிருந்தா அது வந்து ஒரு மாதிரி ஆல்கஹாலிக்கா அது மாறும். அதுதான் இங்க சொல்றாரு, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அதை எடுக்கல. 8வது வசனம், 8வது காரியம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புருஷர் மறுபடியும் தன் உயிரை பெற்றுக் கொள்ளுவார், அவர் மரித்தாலும் தன்னுடைய உயிரை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு சதாப்தி பிராமணம் 7வது காண்டம் 1வது ஸ்லோகத்திலையும் 2வது ஸ்லோகத்திலையும், சதாப்தி பிராமணம் 7வது காண்டம் 1வது ஸ்லோகத்திலையும் 2வது ஸ்லோகத்திலையும், அதே மாதிரி பிரகதாரண்ய உபநிஷம் 3வது காண்டம் 9வது ஸ்லோகத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் 16:16 அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த அங்க சொன்னது இங்க நிறைவேறுது. 9வது வந்து காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரம் நமக்கு உண்ண கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரிக்வேதம் 5வது மண்டலத்துல 1வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1-2 ஸ்லோகத்துல ரிக்வேதம் 5வது மண்டலம் 1 and 2 ஸ்லோகத்துல அவருடைய சரீரம் நமக்கு உண்ண கொடுக்கப்படும். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 26ல இருந்து 28 வசனங்களை நம்ம வாசிக்கிறச்சே, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்ப அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணினால் மாத்திரம்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. 10வது வசனம், 10வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யக்ஞ புருஷர் வாயை திறக்காமல் பொறுமையாக பாடுகளை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதம் 5வது மண்டலத்துல 46வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த யக்ஞ புருஷர், அதாவது யக்ஞம்னா யாகம், ஒரு ஒரு நெருப்பு மூட்டி யாகம் நடத்துறது, அந்த யக்ஞ புருஷர் வாயை திறக்காமல் பொறுமையாக பாடுகளை அனுபவிப்பார். அது எங்க நடக்குதுன்னா, எசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவர் ஆன்சரே பண்ணல. 11வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புருஷர் தன் சொந்த ஜனங்களால் நிந்திக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்ரிய பிராமணம் 2வது மண்டலத்துல 16வது ஸ்லோகத்துல, ஈத்ரிய பிராமணம் 2வது மண்டலம் 16வது ஸ்லோகத்துல அந்த புருஷர் தன் சொந்த ஜனத்தால் நிந்திக்கப்படுவார். அது எங்க நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 24-25 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இந்த ஜனங்களுக்கு அவர் அவ்வளவு நன்மைகளை செய்தார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டோன்னு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ சுகமானாள். 5000 பேருக்கு மேலாக உணவளித்தார். எங்கெல்லாம் இயேசு போனாங்களோ இந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரிக்கிறச்சே இந்த ஜனங்களே அவருக்கு என்னவா மாறிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரியா மாறிட்டாங்க. அந்த இத்திரிய பிராமணத்துல சொன்னது யாருக்கு நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவருக்கு தான் அது பொருந்தது. 12வது காரியம், அவர் கிறிஸ்துவர்களுக்காக மாத்திரம் மரிக்கவில்லை, உலகத்துல மரிக்க போகும் கடைசி மனிதனுக்காக கூட அவர் அந்த சிலுவையில மரித்திருக்கிறார். இனிமேல் பிறக்க போற கடைசி மனுஷனுக்காக கூட அவர் என்ன செய்துட்டார், அதுல மரித்திருக்கிறார். அந்த இது வந்து நம்ம வந்து நினைச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம முழுசா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம வந்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஊழியங்களாவது நாம நிச்சயமா செய்ய ஆரம்பிக்கணும். சின்ன ஊழியங்களா இருந்தாலும் பெரிய ஊழியங்களா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாரான்னா நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். புருஷ சுத்தம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகத்துல 9வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம், அவர் உலகத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர், உலக ரட்சகர், அவர் ஃபாரின் காட் இல்ல, இந்த உலகத்துக்காகவே தன்னை தேவன் மனிதனாக வந்து
நம்முடைய பாவத்தை எல்லாம் அந்த சிலுவையில சுமந்து நமக்காக ஒரு மீட்பை உண்டு பண்ணி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் வந்து அந்த ஸ்லோகம் என்னன்னு சொல்லுதுன்னு அந்த சான்ஸ்கிரிட்ல நான் படிக்க சொல்றேன். யக்ஞோவை புவனஸ்ய நாபிகே அப்படின்னு அர்த்தம். யக்ஞோவை புவனஸ்ய நாபிகே அப்படின்னாக்க இவ்வுலகம் நிலைத்திருக்க பலியே காரணம். பலி இல்லாம, ரத்தம் சிந்துதல் இல்லாம நிச்சயமா நமக்கு பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. அது எல்லா மதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கானா 100% எல்லா மதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாம நமக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறார்? ரத்தத்தை நமக்காக அவர் இந்த சிலுவையிலே மரித்திருக்கிறார். இப்படி அவரை பத்தி சொல்லிட்டே இருக்கு. சொன்னீங்கன்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். பாவம் மணி 12 போதும். உங்களுக்கு பரவாயில்லையா பாஸ்டர்? நான் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமா? ஹலோ ஹலோ எடுத்துக்கலாமா? ஓகே. எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. எப்படி தேவன் கடவுள்னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். கடவுள் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் குருவா வரணுமா. அப்புறம் அந்த குரு நமக்கு என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியை தரணுமா. அடுத்தது அவர் பலியாகணுமா. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகதாரண்ய உபநிஷத்துல 5வது காண்டத்துல 2வது ஸ்லோகத்துல கடவுள் அப்படின்னா யாரு அப்படின்னு போட்டு கடவுள் குருவாக வர வேண்டும், அவர் பலியாக வேண்டும், அவர் நமக்கு வந்து ஒளியை தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு பொருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்துல அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களையும் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யோவான் 1:9 சொல்றாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கடவுள்ங்கிறதுக்கு அவர் குருவா வரணும். குரு வந்து என்னத்தை தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானத்தை தருவார். ஞானம்ங்கிறது ஒளியை தருவார். அவரே பலியா வரும். அவரே வந்து நமக்காக மரித்து இந்த பாவமாகி இந்த சரீரத்தை மீட்டுக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. குரு அப்படின்ற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துல மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23வது வசனத்துல 10வது வார்த்தையில நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். கிறிஸ்து வந்து எப்படி வந்தாராம்? குருவா வந்தாரு, ஒளியை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து எந்த வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டுக்கு ஒளி வரும். அவரே வந்து என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். குரு கீதையில 44வது ஸ்லோகத்துல குரு கீதை 44வது ஸ்லோகத்துல குகரோக சாந்தி ரோகி குகரோக சாந்தி ரோகி ருகாஸ்ரத் தேஜ்ய உஜ்யதே. குகரோக சாந்தி ரோகி ருகாஸ்ரத் தேஜ்ய உஜ்யதே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா குருவாக தேவன் வந்தார், உலகத்திற்கு ஒளியை தந்தார், நமக்காக தன் ஜீவனையும் தந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குரு கீதையில குரு எப்படி வருவார்னு சொல்றேன். குரு கீதையில 1வது காண்டத்துல 79வது ஸ்லோகத்துல குரு அப்படின்னாக்க அவங்க வந்து அங்க டிஸ்கிரிப்ஷன் அது ஒரு இது கொடுத்திருக்கிறாங்க இன்டர்பிரேஷன். குரு இருள் நீக்கும் ஒளி. குருன்றவருக்கு குவாலிபிகேஷன் என்னன்னா இருளை நீக்கக்கூடியவர். குருராதிர் அநாதிஷா. குருராதிர் அநாதிஷா. குரு பரம தெய்வம். தெய்வம் தான் குருவா வரணும். குரு ஆதி, குருவே ஆரம்பம். குரு அநாதி, குருவே ஆரம்பம் இல்லாதவர். குரு ரோக ஹரி அப்படின்னாக்க இறைவனே குருவாக வர வேண்டும். இது அத்தனையுமே யாருக்குதான் பொருந்தும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரபி ரகுனி ஐயராக டீச்சர் மாஸ்டரா வந்து நமக்காகவே உயிரை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒளிங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறேன். பரமே சூத்திரம். பரமே சூத்திரம் கடவுளே ஜோதி என்று அழைக்கப்படுகிறார். இது யார் எழுதியிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா வியாசர். வியாசரை வந்து எல்லாருக்கும் தெரியும், வியாச முனிவர்னு சொல்லுவாங்க. அந்த வியாசர் வந்து எழுதியிருக்கிறார் பரமே சூத்திரம் கடவுளே ஜோதி என்று அழைக்கப்படுவார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கிறார். தேடி இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே இல்லை. அவங்க எல்லாம் வந்து கர்த்தருக்குள்ள மறிச்சாங்களான்னா நிச்சயமா இல்லை. ஆனா நானும் நீங்களும் ரொம்ப பாக்கியவான்கள். நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம், ஆண்டவர் வந்து நம்மள பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் தாயினுடைய கருவிலேயே. இன்னைக்கு இவ்வளவு பெரிய இலவசமா இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அங்க வந்து
சொல்றாரு பாருங்க, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருமை அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறார். பந்தமெல்லாம் தீப்பரம் ஜோதி நீ குருவாய் வந்த வடிவை மறவேன் பராபரனேன்னு சொல்லி தாயுமானவர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி இருக்கிறார். அகத்தியர் தேடி இருக்கிறார். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை வகுத்தேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்களும் தேடி இருக்கிறார்கள். ஓம் நமச்சிவாய அப்படின்னாக்க என்னன்னு சொன்னேன். ஓம் என்றால் பரம்பொருளாகிய கடவுள், நமன் என்றால் யமனை, சிவன் என்றால் அன்பாலே, அதாவது பரம்பொருளாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை அன்பாலே வென்றவர். அதுதான் ஓம் நமச்சிவாய. அல்லே லூயான்னு சொல்றோமே, அந்த அல்லே லூயாக்கு என்ன அர்த்தம்னா, சாத்தானை அன்பாலே வென்றவரே உம்மை தோத்தரிக்கிறேன். அல்லே லூயா சொல்லுங்க, அல்லே லூயா சொல்லுங்கன்னா நம்ம வாயே திறக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் சாத்தானை அன்பாலே வென்றவரே உம்மை தோத்தரிக்கிறேன்னு அர்த்தம். ஆமீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதாப்து, சான்ஸ்கிரிட்ல சதாப்துன்னு சொல்லுவாங்க. சதாப்துனா நாம என்ன நினைக்கிறோமோ, யாராவது ஏதாவது பேசிட்டு இருந்தா கூட அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். அதுதான் ஆமீன். ஆமீன்னா நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்றத ஆமீன். ஆமீன் சொல்றதுக்கும் கஷ்டப்படுறோம், அல்லேலுயா சொல்றதுக்கும் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா ஆமீன் அல்லேலுயாக்குள்ள என்ன இருக்குன்னா, சாத்தானை அன்பாலே வென்றவரே உண்மை அர்ச்சிக்கிறேன்னு உண்மை வணங்குகிறேன்னு சொல்ல சொல்ல தேவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம அவரை துதிக்க துதிக்க அவருக்கு அவ்வளோ இஷ்டம் நம்ம மேல. நம்ம எங்க கங்கா ஸ்தானம் போனாலும், எத்தனை புண்ணிய கஷேத்திரங்கள் போனாலும் எங்கேயுமே ரட்சிப்பு கிடையாது. எங்கதான் ரட்சிப்பான்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம் தான் ரட்சிப்பு. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்க, இன்னும் நிறைய இருக்கு. இது ஒரு 10 வருஷத்து ரிசர்ச் ஒர்க். நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். சச்சித் அனந்தா அப்படின்னாக்க சச்சிதானந்தான்னு சொல்றோம். சட் என்றால் பிதாவாகிய தேவன், சித் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அனந்தா என்றால் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வர ஒருத்தருடைய இருதயத்துல வராங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், சமாதானம். சச்சிதானந்தான்னு அவங்க சொல்றது நம்ம ஆண்டவரை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் நிறைய தடவை எங்க அம்மாட்ட சொல்லுவேன், நீ சொல்ற ஒரு ஸ்லோகமும் என் ஆண்டவரை தான் சொல்றேன், நல்லா சொல்லு நல்லா சொல்லு நல்லா சொல்லுங்க. நீ சொல்ல நீ தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டு இருக்க, ஏன் இவ்வளவு பிளெஸ்டா இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த ஸ்லோகங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஆண்டவரை நாம தேடுறோமோ இல்லையோ, அவங்க டெய்லி ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமகன்னு இப்படி சொல்லி சொல்லி நமக நமகன்னு அவங்க சில முன்னாடிதான் சொல்றாங்க. இருந்தா கூட அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்னன்னா இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப பாவம், ஏன்னா 12 மணி ஆக போகுது. இன்னமும் நான் உங்க டைம் எடுத்தேன்னா நல்லா இருக்காதேங்கிறதுனால பாதியோட முடிக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் இன்னொரு வாய்ப்பு பாஸ்டர் கொடுத்தாருன்னா, சுவாமி விவேகானந்தர் தேடி இருக்கிறார், புத்தர் தேடி இருக்கிறார், யாரெல்லாம் இவரை பத்தி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் குறித்து சொல்றேன். ஒரு சின்ன கதையோடு முடிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. ரொம்ப தவம் யாகங்கள்லாம் மேற்கொண்டு அவருக்கு ஒரு அழகான ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அப்ப அந்த ராஜா அந்த பொன் குழந்தை மேல எப்பொழுதுமே அப்பாங்களுக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், அம்மாங்களுக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ராஜாக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு சின்ன குழந்தையா இருந்தா கூட எல்லா பொம்பளைங்களுக்குமே என்ன ஆசைனாக்க நகை மேல ஆசை. வைர நெக்லஸ் எனக்கு வேணும்ப்பான்னு கேட்டு அந்த பொண்ணு வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த வைர நெக்லஸ போடும், திருப்பி வச்சிரும், போடும் வச்சிரும். இப்படியே செஞ்சுட்டே இருக்கிறச்சு ஒரு நாள் காக்கா வடையை தூக்கிட்டு போன மாதிரி அந்த நெக்லஸ் தூக்கிட்டு போயிடும். இந்த ராஜா 18 சமஸ்தானத்துக்கு ராஜா. இந்த ராஜா அந்த குழந்தை அழுத உடனே ஒரு தண்டோரா போடுறாரு. இந்த மாதிரி என்னோட குழந்தையோட நெக்லஸ் யார் கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு இந்த பாதி சமஸ்தானத்தை தந்துடுறேன். அதாவது 9 சமஸ்தானத்தை, 9 சமஸ்தானத்துக்கு எத்தனையோ வைர நெக்லஸ் வாங்கலாம் முட்டாள் ராஜா. ஆனா அந்த குழந்தை மேல வச்சிருந்த அன்புனால அவர் என்ன செய்யறாரு, போட்டுடுறாரு தண்டோராவை. அந்த ஊர்ல புதுசா பணக்காரரான ஒரு பணக்காரர் இருக்காரு. அவருக்கு தரையிலே கால் நடக்காது. இன்னைக்கு நீங்க நிறைய பேரை பாத்தீங்கன்னா கால் தரையிலே நடக்காது. பாதியில பணக்காரங்களா, அதாவது நிறைக்குடம் தழும்பாது, குறகுடம் தான் தழும்புன்னுவாங்க. ஓ நோ நோ ஐ ஒன்ட் சிட் ஹியர் வெரி டர்ட்டி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அங்க ஒரு பணக்காரர், செம பணக்காரர், திடீர்னு பணம் வந்தவர் அவரும் இருக்காரு. அந்த ஊர்ல ஒரு பண்டாரசாமியும் இருக்காரு. பண்டாரசாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, பந்தங்களை விட்டு பிரிந்து வந்தவர். நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேரம் பேத்திலாம் எடுத்து ஐயச்சி சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களதான் பண்டாரசாமின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டாரசாமி அந்த ஊர்ல இருக்காரு. இந்த 2 பேருமே இந்த
தண்டோராவை கேக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பணக்காரர் என்ன செய்யறாரு, ஒரு சாக்கடை மாதிரி இருக்கு, அதுல போய் நோண்டிட்டே இருக்காரு. அப்ப இந்த பண்டாரசாமி வந்து அந்த சைடு வராரு. வந்துட்டு, என்னப்பா நீ நோண்டிட்டே இருக்க, நீ ரொம்ப சுத்தவானாச்சே, நீ ஏன் அதுல போய் நோண்டுற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பண்டாரசாமி சொல்றாரு, இவரு இந்த பணக்காரர் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, ஐயோ இந்த மனுஷன்ட்ட சொன்னா இவருக்கு வேற பாதி தந்துடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லல. ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு இன்ட்யூஷன் எல்லாம் உண்டு. அவர் கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றாரு, அப்பா எனக்கு எதுவுமே வேணாம், நீயே வச்சுக்கோ, என்ன விஷயம்னு மாத்திரம் சொல்லு, நான் இன்னைக்கு நைட்ல இருந்து தேடிட்டு இருக்கேன் சாமியார், எனக்கு வந்து இந்த நெக்லஸ் கிடைக்கவே மாட்டேங்குது பாருங்க, இங்க தண்ணியில தெரியுது பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, அட முட்டா பயல, மேல பாருடா கிளை, கிளையில இல்லடா நெக்லஸ் தொங்குது, அதோட நிழல் இல்லடா கீழே இருக்குது, நீ கீழே உட்கார்ந்து தேடிட்டு இருந்தா எப்ப? அத மாதிரிதான் நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மேல பரலோகம் ரொம்ப நல்லா இருக்கு, பரலோகத்துல என்னுடைய சிந்தனைகளை இங்கேயே வச்சுக்கோ, நல்ல கிரியைகளை செய், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோ, நல்லதை பேசு, நல்லதை சொல்லு, நல்லதை செய்யு. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த உலகத்திலேயே உழண்டுட்டு இருக்கோமா. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த அருமையான சகோதரருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா இவ்வளவு நேரம் கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, திருப்பிள்ளைகளுக்கு, வயதானவர்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. அருமையான காரியங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டுங்க. அது ஒரு நான் வளர்ந்த சமுதாயத்துல இருந்த ஒரு மதத்தில் காணப்பட்ட காரியங்களை வந்து தெரியாத இந்த காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் மூலமாய் வெளிப்படுத்தி கொண்டா நாங்களும் நிறைய கேட்டிருக்கோம். இந்த ஸ்லோகங்களை கேட்டிருக்கோம், தமிழ் பாடங்களை படிச்சிருக்கிறோம், புராணங்களை படிச்சிருக்கிறோம், நிறைய குரல்களை படிச்சு அதுல வந்து படிச்சு காணப்பட்ட நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு காரியங்களை விளக்கி சொல்லும் போது ஆண்டோட அது ஆண்டவர் வந்து அந்த காலத்திலேயே ஜனங்க தேடி இருக்காங்க, பக்தர்கள் தேடி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல, அவங்க அறியாம போயிட்டாங்க. அது அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை அவங்களுக்கு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அந்த பரிசுத்த வேதாந்த கையில கொடுத்து ஆண்டு நமக்கு எல்லாத்தையும் போதிக்கிற ஆண்டவரா இந்த நாட்டிலே காணப்பட பரிசுத்த ஆவியோடு இருக்கிறார். அவர் நம்மளோடு பேசுகிறார், அவர் நம்ம நடத்துகிறார், நம்மளோடு இடைப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஜனங்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. தகப்ப இந்த பிள்ளைகளோடு பேசுறது போல ஆண்டவர் நம்மளோட ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசுறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து எங்களுக்கு இந்த காரியம் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து புறமதத்துல சொல்லப்பட்டுக்குது, புராணங்கள்ல சொல்லப்பட்டுக்குது, இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டுக்குது, குரல்கள்ல சொல்லப்பட்டுக்குது, சன்னியாசி இதெல்லாம் தேடி இருக்காங்க. ஆனா யாருக்கு இல்லாத பாக்கியத்தை இந்த சாதாரண ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. பெரியவர், நல்லவர். ஹல்லேலூயா. க்ளோரி. தேங்க் யூ லார்ட். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம ஒருபோது கைவிடாத ஆண்டவர். ஹல்லேலூயா. பெரிய பணக்காரனுக்கோ கோட்டீஸ்வரனுக்கோ சொல்லாம ஒரு சாதாரண மனுஷனை ஆண்டவர் அழைத்து இந்த சத்தியங்களை சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி. இந்த நாள்ல உங்களை அருமையா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். இந்த நாள்ல உங்கள் மூலமா அநேக காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கான கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கும் ஆண்டு கொடுத்தார். உண்மையிலே ஒரு விசேஷித்த நாளிலே ஆண்டவர் அற்புதமா இந்த நாளை எடுத்து இன்னும் அதிகமா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும். அநேக ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆண்டு பயன்படுத்த இந்திய தேசம் முழுவதும் நீ கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும். அந்த தேசம், இந்திய தேசம் இயேசுக்கு என்று சுதந்திரிக்கப்பட வேண்டும். அதனால உங்களை போல எழும்பி இந்த காரியங்களை செய்யணும். நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்க சபையா நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அருமையான சகோதரர் ஜெகன் ஜெபிக்கும், அவர் கூட சேர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம். Thank you Lord. Brother Jagan, please. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Glory. Jesus. Glory. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் மெய்யான தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சாதாரணமான ஜனங்களை தேர்ந்து கொண்டு ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த சிறு ஆண்டவரே பிள்ளைகளாயிருக்கிற ஆண்டவரே இந்த சாதாரண ஜனங்களை தெரிந்து நேசித்து ஆண்டவரே விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியான மகிமையான தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தாவே இந்த வேதத்தின் மறைபொருள்களை ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தாவே இந்த சாதாரண மக்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா உடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா வேதத்தை ஆண்டவர் பேசின ஆண்டவர் சகோதரிக்கா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் வல்லமையும் அவர் மூலமாய் வெளிப்படுகிறதற்காய் ஆண்டவரே கர்த்தாவ் அதன் மூலம் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசம் இல்ல ஆண்டவரே சகல தேசங்களிலும்
உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபை குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா கர்த்தாவே, அல்லேலூயா தேவனே, அல்லேலூயா இந்த இக்கட்டான ஆண்டவரே காலகட்டங்கள் ஆண்டவர் கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளே தேவன் ஆண்டவரே அல்லேலூயா கிருபையாய் தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவருடைய சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே விடுதலையும் ஆண்டவரே ஜனங்கள் மேல் தங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரும் ஒரு நன்மையும் ஆண்டவரே குறைவில்லாமல் ஆண்டவரே நிறைவானவர்களாய் ஆண்டவரே மன மகிழ்ச்சியுடனும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தாவே உற்சாகத்துடனும் காணப்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேக ஜனங்களிடத்தில் ஆண்டவரே இந்த செய்தி கொண்டு போய் சேரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே இந்த ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு கனி கொடுக்கிற மரமாய் எழும்ப தேவன் கிருபை செய்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே 60 ஆண்டவர் 30 60 100 மேனியாய் ஆண்டவரே கனிதர தேவன் கிருபை செய்வீராக. தேவன் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாக வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஆண்டவரே ஒரு கருவியாய் ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே உலகமெங்கும் ஆண்டவரை கொண்டு சேர்க்கிற ஒரு மகனாய் இன்னும் அதிகமாய் பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ரீபா கரபா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே. ஒரு நாமம் மகிமைப்படுதுங்க. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ரீமா ராபா தீபா கரபா தீமா லமா கரபா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. அற்புதமாய் அற்புதமாய் ஒரு நாமம் மகிமைப்படுவதற்காக சொத்தம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா வேதங்களையும் என் தகப்பனுடைய நாமம் ஹல்லேலூயா எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறைக்கப்பட்ட அந்த உண்மையை என் ஆண்டு மகள் மூலமாய் கர்த்தாவே ஹல்லேலூயா வெளிக்கொண்டு வந்ததுக்காக நன்றி நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ரீபா பாபா ரீபா பாபா கரபா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே நீ தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கான ஜெபிக்க யாரும் அறியாதிருக்கார்களோ யாரும் தெரியாதிருக்காங்களோ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரே நீ மாத்திரம் தெய்வம், நீ தான் உண்டாக்கிற சிருஷ்டி கர்த்தர், நீ தான் தகப்பன் என்று இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள என் ஆண்டு சந்தர்ப்பத்தை தரும்படிக்காய் இந்த வேளை ஜெபிக்கான மகள் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. ரீபா பாபா. ஓ க்ளோரி 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 லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நாமம் மகள் மூலமாக அவருடைய மகிமைப்படுவதற்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இன்னும் அநேகரை என் ஆண்டு எழுப்பும்படிக்காக ஜெபிக்கான எழுப்பும்படிக்காக ஜெபிக்க தேசத்தை சுதந்திரிக்க இந்திய தேசத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே பிள்ளைகள் எழுப்பதற்காக தேவன் கிருபை பாராட்டபடிக்காக ஜெபிக்கும். ஹல்லேலூயா. க்ளோரி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். மகளுக்காய் நன்றி கர்த்தாவே. மகளுக்காய் நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. அருமையான மகளை கர்த்தாவே முன்குறித்த ஆண்டு கர்ப்பத்தில் இருக்கும் போதே நீ முன்குறித்ததற்காக ஸ்தோத்திரம். பொல்லாத சத்துரு கர்த்தாவே மகளை அழிக்கும்படிக்க எத்தனை போராடின போது கூட என் தகப்பன மகளை கர்த்தாவே காப்பாற்றி கர்த்தா இன்றைக்கு ஜீவனோடு வைத்து ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே உம்மை குறித்து சொல்லத்தக்க கிருபையை பாக்கியம் நீ தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை மகள் மேல் நீ வைத்திருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த மகள் கர்த்தாவே ஹல்லேலூயா கடைசி வரை நமக்கு சாட்சியம் ஜீவிக்க தேவன் உதவி செய்யும்படிக்காக இன்னும் அநேக இடங்களில் கடந்து சென்று ஆண்டவரே உம்மை குறித்து சொல்லத்தக்க கிருபையை தரும்படிக்காக ஜெபிக்கும். அது மூலமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் அது மத்தியில கூட மகளை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா ஜெபித்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீ அப்படி செய்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. மகளை பலப்படுத்துங்க. எல்லா பலவீனங்களிலிருந்து மகளை ஆண்டவரே விலக்கி காக்கும்படிக்காக ஜெபிக்காண்டவரே. நல்ல சுகமான ஜீவனை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கும். ஆயுசலை கூட்டி தரும்படிக்காக ஜெபிக்காண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. பொல்லா சொத்து ஆண்டவரே அநேக போராட்டங்களை கொண்டு வந்தால் தேவன் மகளை வேலையெடுத்து பாதுகாக்கும்படிக்காக இயேசு நாமத்தில் ஜெபித்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். நீ அப்படி செய்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே மகள் மூலம் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வழிவாசல் திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசம் சுதந்திரிக்கப்பட வேண்டும். இந்நாண்டு இந்து தேசம் சுதந்திரிக்கப்படணும். இந்திய தேசம் சுதந்திரிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. இப்படிப்பட்ட அநேக ஒரு நாட்டில் எழுப்பும் போது நன்றி கர்த்தாவே. அருமையான கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தபடிக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா குடும்பத்தில் காணப்படுற தகப்பு தாய் மற்ற கூட பிறந்த சகோதர சகோதரி எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதா நீரே வழிய சத்திய ஜீவன் என்று அவள் அறிந்து கொள்ள கிருபையை தரும்படிக்காக நான் ஜெபிக்கிறானே. தேங்க்யூ லார்ட். அப்படி செய்கிறதுக்காக நன்றி 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 கர்த்தாவே. எங்களோடு இணைந்து கொண்ட அருமையான சகோதர சகோதரிக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. க்ளோரி. தேங்க்யூ லார்ட். அவர் கர்த்தாவே
ஜூம் மூலமாய் பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சோத்திரம், யூடியூப்ல பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சோத்திரத்தாவே, கிரேசில பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சோத்திரம், அந்த பேஸ்புக்ல இருந்து கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சோத்திரத்தாவே, எங்க இருந்தாலும் ஆண்டு சத்தியத்தை கேட்கிற கிருபையை பாக்கி தந்ததுக்காய் நன்றி கத்தா. அந்த பிள்ளைகளை ஆசிரிக்கும்படியா ஜெபிக்க, எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த பிள்ளைகளை தேவன் தொடுபடிக்கா ஜெபிக்க, பலவீனம் எதுவா இருந்தாலும் தேவன் சொத்து சுகப்படுத்தபடிக்கா ஜெபிக்க. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. ஹல்லேலூயா. மரண தருவாயில் காணப்பட்ட பிள்ளைகளை ஆண்டு காப்பாற்றி ஜீவனை கொடுக்கும்படிக்கா ஜெபிக்க. பொல்லாத சத்துருவினை அன்றே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட ஒவ்வொரு பிள்ளையும் அன்றே கர்த்தாவே இயேசு நாமத்தை கொண்டு ஜெபித்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை பலவீனங்களை இனாண்டு மாற்றும்படிக்கா ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையோட கண்ணீரை இனாண்டு துடைக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். தேவ மத்தியில் காண பிள்ளைகள் தேவனை இனாண்டு நாளில் சந்திக்கும்படிக்கா இயேசு நாமத்தில் ஜெபித்த இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. க்ளோரி. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இனாண்டு இடைப்படுறதுக்காக சோதனை. இன்றைக்கு ஜீவிக்கிறேன், இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிறேன், இன்றைக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே கிரியை செய்கிறாய் காணப்படுங்க. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீ ஜீவாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இன்றைக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாய் காணப்படுகிற ஆட்டுக்குட்டி வேதம் சொல்லுது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா சோதனை இன்றைக்கு எங்களுக்காண்டி பரிந்து பேசிக் கொண்டிருக்கு. அதற்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதோ நீ சீக்கிரம் வரப்போகுது. அதற்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா.